கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ பார்க்க இருக்கிற செய்தியானது தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன் பாகம் 6 பார்ட் 6. இது கடந்த 5 வாரங்களாக நாம இந்த செய்தி குறித்து நாம படித்து கொண்டிருக்கிறோம். தமிழ்ல பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை, இது பாகம் 6ஆக இருக்கிறது. இதற்கான வேத வசனம் என்ன நம்ம பார்த்தோம்னா எரேமியா 31 15 முதல் 17 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சித்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இங்க ராகால் தன் பிள்ளைகளுக்கு அழுது புலம்புகிறாள். இல்லாததுனால என்ன, மரித்து போனால் அழுது புலம்புகிறாள். அப்ப திரும்பி வருவாங்க என்று ஒரு ஆறுதலான வார்த்தையாக சொல்லப்படக்கூடிய காரியமா இங்க இருக்கு, தீர்க்கதரிசனம் இருக்கிறது. இதற்கான நிறைவேறுதல் நாம பார்த்தோம்னா யெஷுவா பிறப்பின் போது நிறைவேறும் சொல்லி பார்த்தோம். மத்திய 2:16-18 வரைக்கும் போகும்போது பெத்லேகமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான். ஏறுவது கொலை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ராகேல் புலம்புகிறான்னு சொல்லிட்டு அங்க நிறைவேறுக்க. ராகேல் அப்படிங்கிறப்போ பென்யமீனுடைய அம்மா தான் ராகேல், இல்லைங்களா? அந்த ராகேல் அந்த பென்யமின் கோத்திரம் வந்து பெத்லேகமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பெத்லேகமில் அது சுற்று சகல எல்லைகளிலிருந்தும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளாம் கொலை செய்தான் அப்படிங்கிறப்போ அங்க தீர்க்க தரிசனமாக அங்க பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிற காரியங்களையும், ஏன்னா சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளாம் கொலை செய்திருக்கிறான். அந்த அழுகை புலம்பல் அங்கே உண்டாயிருக்கிறது. அதுக்குதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுது என்று அங்க சொல்றார். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியா ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்த்து இதற்கான காரியங்களை பார்த்தோம். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல 7 விஷயங்கள் உள்ளடக்கமா இருக்குது. அதுல மரித்தோருக்கான துக்கம் அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம, ஏன்னா மரணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு அன்பான நேசிப்பவர்கள் நம்ம விட்டு பிரிகிறாங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமா அங்கே ஒரு துக்கம் இருக்கும். அது மரித்தோருக்கான துக்கம் அந்த வேத தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல மரித்தோர் உண்மை நிகழ்வாக மரித்திருக்கிறாங்க. ஜீவன் அற்றவர்களாக, பூமியில இருக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களாக, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாதவர்களாக அவங்க இருக்கிறாங்க. உண்மை நிகழ்வாக மரித்திருக்கிறாங்க, ஜீவன் அற்றவர்களாக இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல அவர்களுக்கு அளிக்கப்படும் ஆறுதலின் தன்மை விவரிக்கப்படக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மரிப்பவர்கள், நாம் நேசிக்கிறவர்கள் மரிக்கும் போது சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள். சத்ருவின் தேசம் அப்படின்னா மரண நிலைங்கிறது சத்ருவின் தேசமாக குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா மரணத்துக்கு அதிகாராகிய பிசாசானவன் சத்ருவா இருக்கிறான், அந்த தேசத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பிள்ளைகள் சரியாக வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோர் உழைப்பு வீணாய் போவதில்லை என்று அந்த வசனத்திலே தீர்க்க வசனத்திலே சொல்லப்படுது. ஏன்னா உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்ப அவர்கள் மறிக்கும் போது எந்த விதமான குண இயல்புகள்ல கேரக்டர்ல இருந்தாங்களோ, தாய் தகப்பன் எப்படி அவர்களை பிள்ளைகள் வளர்த்து எந்த விதமான கேரக்டரை வளர்த்திருக்கிறாங்களோ அதே கேரக்டர்ல அவங்க திரும்பி வருவாங்க. அந்த கிரியைகளுக்கெல்லாம் பலன் உண்டு என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். நாங்க எங்க தங்களுடைய தாய் தகப்பனத்துக்கு தங்கள் குடும்ப வட்டத்திற்குள்ளே திரும்பி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க கொடுக்கப்படுகிறது இந்த தீர்க்க வசனத்துல. நம்பிக்கை எதனால வருகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய காரிய வார்த்தைகள் உடைக்க முடியாத தேவ வார்த்தையா இருக்குது. நிச்சயமா நிறைவேற்றப்படும் தேவ வார்த்தையா இருக்கிறது. அதனால தான் அந்த நம்பிக்கை வருகிறது. அப்ப இதுல 6 காரியங்களை பார்த்து முடிச்சோம். 7வதா இருக்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற காரியங்களை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிறப்போ அங்கே பார்த்தோம்னா கர்த்தர் இந்த வசனத்தை மட்டும் இல்லை, இன்னும் அநேக பல வசனங்கள்ல மரித்தோருக்கான உயிர்த்தல் இருக்கிற அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்து கொடுக்கிறாரு.
அப்ப அந்த காரியங்களை எல்லாம் நாம பார்த்துருக்குறோம், விளக்கமா நாம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே போல மரித்த நிலையை நித்திரை என்ற உருவத்தை யேசுவாக்கு பயன்படுத்துறார். மரித்தவர்கள் குறித்து சொல்லும்போது நித்திரை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி அந்த உருவத்தை பயன்படுத்துறாரு. ஏன் அந்த உருவத்தை அவர் பயன்படுத்துறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்திற்குள் சென்றவர்கள் நிர்மூலமாக்கப்படல், அழிக்கப்பட்டு போகப்படல, தீமையின் அனுபவத்தில் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு நிவாரணமாக கூட அது இருக்குது. ஏன்னா மறுபடியும் அவர்கள் வருவாங்க, மறுபடியும் உயிரோடு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுறதுனால இந்த நித்திரை என்ற உருவத்தை யேசுவாசு பயன்படுத்துகிறாரு. அதே போல சத்துருவின் தேசத்தில் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறப்போ உயிர்த்தெழுதலுக்கான ஒரு நம்பிக்கை அங்க கொடுக்கப்படுகிறாருக்கு. ஆகையினால ஆகையினால இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் யேசுவாசு என்ன அதை எப்படி உபயோகிக்கிறாரு, நித்திரை அப்படிங்கிற உருவத்தை அங்க உபயோகப்படுத்தினார் என்று நாம பார்க்கிறோம். ஏன்னா அதற்கு ஆதாரமான வசனங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது யெஷுவாவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் அப்படிங்கிறப்போ அங்க உயிர்த்தலுக்கான நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள், ஏன்னா மரித்து போயிருக்கிறவங்க நிச்சயமா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்க கொடுக்கப்படுகிறது நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதனால டீட்டெயில்ஸா போக வேண்டியதில்லை. யெஷயா குறித்து சொல்லும்போது பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனை தமக்கு சித்தமான உயிர்ப்பிக்கிறார் என்று யோவான் 5:21 23 வரைக்கும் படிக்கிறோம். இங்க சொல்லும்போது குமாரன் தமக்கு சித்தமானவர்கள் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவருக்குன்னு தனி ஒரு சித்தம் இருக்கிறார் போல இருக்கு. தனி ஒரு சித்தம் இருக்குது. ஆனா அந்த சித்தம் எதோட மர்ஜி பண்ணியிருக்கிறாரு, பிதாவின் சித்தத்தோட மர்ஜி பண்ணியிருக்கிறார். அப்ப பிதாவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது போல அப்படிங்கிறப்போ பிதாவர் யார உயிர்ப்பிச்சிருக்கிறாரு, ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்படி உயிர்ப்பித்தது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறப்போ தேவ சித்தத்தின்படியே தமது சித்தத்தின்படியும் அவங்க யார் யார் உயிர்ப்பிக்கிறப்போ அதெல்லாம் அவர்கள் உயிர்ப்பிக்கிறாரு அப்படிங்கிறது அங்க சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறார். நியாயத்தீர்ப்பு யார் செய்யறது, அவைதவன் தான் செய்யறாரு. ஆனா பிதாவை கனம் பண்ணது போல குமாரனும் இவர்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதும் இவர்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம இங்க பார்ப்போம். சரிங்களா? சரி. குமாரை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணாதவனா இருக்கிறான் என்று நம்ம இந்த வசனத்தில் நம்ம இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல இந்த உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும், எப்சிபா இது இடையில கூடலாம் வந்திருக்கு, எப்படி வந்தது தெரியலையா, டிசைன் இன்செட் தெரியலையே எழுதப்பட்டா கோடு எப்படி வந்ததுன்னு தெரியல, போக மாட்டேங்குது. சரி, ரைட், ஓகே. சரி, யாரோ தவறுதலா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, பார்ப்போம். வெளியே போயிட்டு நான் இந்த காரியங்களை கோடு வருது என்னன்னு தெரியல, வெளியே போயிட்டு நான் மறுபடியும் வரேன். வேற யாரும் அதுல இது பண்ணாதீங்க. ஓகே. சரி, அப்போ 35 பார்த்தோம்னா உன் ஜனத்தின் புத்திரர்கான் இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்துல எழும்புவான், யாதொரு ஜாதியம் தோன்றுமோ அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சொல்லும் போது
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் உயிர்த்தெழுதை குறித்து ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாரு. உயிர்த்தெழுந்து வருவாங்க, பூமி தூளில் நித்திரை பண்ணுகிறவர்கள் அநேகர் உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. எப்போ வருவாங்க? மிகாவேல் எழும்பும் போது. மிகாவேல் ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். அதனால மறுபடியும் இது விளக்கத்துக்கு போக வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அதே போல பரிசேயர்கள் இவர்கள்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கல. அவர் சொல்றதெல்லாம் கேட்கல. அது காரணம் என்னன்னா, அவர்கள் இவருடைய ஆடுகளா இல்லாதனால அவர்கள் கேட்கல. கபடற்ற உத்தம இஸ்ரவேலா இருந்தவர்கள் யெசுவா கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டாங்க. அதனால தான் யோவான் 10:27 சொல்லும்போது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்படிங்கிறார். பரிசேயர்கள் வேதபாரகர்லாம் வேதத்தை ஆராய்ந்து அறிந்த டாக்டர்ஸா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இதற்கு செவி கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சரி. அதே போல உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது யோவான் 11 41 42 சொல்லும்போது இவரு யெசுவா கிறிஸ்து வந்து லாசரை உயிர்த்தெழ வைக்கிறாரு. லாசரை உயிர்த்தெழ வைக்கும் போது அங்கே ஒரு ஜெபம் பண்ண இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 11 41 42 ஒரு ஜெபம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை குறித்த காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று அங்க ஒரு ஜெபம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம்? யெசுவா ஏற்கனவே லாசர் உயிர்த்தெழுந்து வரணும்னு ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. பதில் கிடைச்சு லாசரு உயிரோட வந்துட்டாரு. அவருக்கு மூச்சு வந்துருச்சு. அப்படி இருந்த ஆகையினால நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி இங்க ஜெபத்துல நன்றி இருந்த ஒரு ஸ்தோத்திரத்தை அங்க ஏறெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ லாசரு வெளியே வான்னு சொல்லும்போது உயிர்த்தெழுந்த நிலையில் இருக்கிற உயிரோடு எழுந்த நிலையில் இருக்கிற அந்த லாசரு தான் வெளியே வா என்று அழைக்கிறாரு. ஏன்னா மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். பூமியில என்ன நடக்குது, என்ன சத்தம் கேட்குதுங்கிற நமக்கு தெரியாது. அப்ப ஜெபத்தின் மூலமாக உயிரோடு எழுப்பி அதற்கப்புறம் வெளியே வாய் நாங்க சொல்லுகிறது நாம இந்த காரியங்கள்ல இருந்து நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்துட்டோம். அப்ப இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம்னா அநேகர் இவ்விடத்துல விசுவாசம் உள்ளவர்களா ஆனாங்க. ஆனா சிலர் பரிசேயர்களுக்கு உண்மைத்துவமா இருக்கிறதா நினைச்சிட்டு அங்க போய் பரிசேயரிடத்துல அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். சரி, அப்புறம் பார்த்தோம்னா தேவன் அறியாமையுள்ள காலங்களில தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17 30 31 பார்க்கிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோழ்ந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணுகிறார். அப்படிங்கிறப்போ இங்கேயும் நமக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதை கொடுத்த ஒரு நிச்சயத்தை அங்க நமக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதை குறித்த காரியங்களை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சரி, அதே போல இதெல்லாம் இந்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 21 வரைக்கும் நம்ம படிக்கும்போது இளைப்பாறுதல் காலங்கள் என்று அங்க சொல்லுகிறார் இல்லையா? ஆனபடியா கர்த்தர் சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதல் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட யெசுவா கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும்போதும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறப்போ ஆங்கிலத்துல ரெஃப்ரெஷிங் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப ரெஃப்ரெஷிங் அப்படின்னா அனாப்சூசிஸ் சொல்லிட்டு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்ன? ப்ராப்பர்லி ரெக்கவரி ஆஃப் பிரீத். திரும்ப மூச்சு காத்த ரெக்கவரி பண்ணி வர்றதுதான் அந்த காரியம். அதான் என்னது? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் காரியத்தை
இளைப்பாறுதலின் காலங்கள் என்று இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறப்போ நிறைவேறு தீர்காலங்கள்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. ஆங்கிலத்துல ரெஸ்டிடியூஷன் சொல்லப்படுது. அதற்கான கிரேக்க வார்த்தை அப்போகட்டாஸ்டசிஸ் அப்படின்னு வருது. அப்போ ரீகன்ஸ்டிடியூஷன் அதாவது ரெஸ்டிடியூஷன் மறுசீரமைக்கிறது இல்ல மறுபடியும் திரும்ப கொடுத்தலி காலங்கள் என்று இதற்கான அர்த்தமாக இருக்கிறது. மனிதன் இழந்து போன ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகளை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் வரணும். அந்த காலங்கள் வரும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இந்த காரியங்களை தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வாக்கினால் உரைத்திருக்கிறார்கள் என்று அங்க சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா வெளிப்படுத்தா 17:8 படிக்கிறோம் இல்லையா? 17:8 பார்த்தோம்னா உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அப்படிங்கிறப்போ சாத்தானுடைய குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதே போல வெளிப்படுத்தா 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரானைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப இந்த காரியங்களை தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதோட நிறுத்தி இருக்கோம். இப்போ எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த காரியங்கள்ல பார்த்தோம்னா பயப்படுகிறவர்கள் சொல்லும்போது யார் பயப்படுவாங்க? அன்பு இல்லாதவர்கள் பயப்படுவாங்க. பயம் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் படிக்கிறோம். இப்ப பயம் இல்லாதவர்கள் பயப்படுகிறவர்கள் அப்படிங்கிறப்போ அன்பு இல்லாதவர்கள், அன்பை வளர்த்து கொள்ளாதவர்கள், அவர்கள் தான் பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. ஏன்னா அன்புனா என்ன? நன்மையான காரியங்களை பூரிக்கும், சந்தோஷப்படும் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நன்மை செய்வதிலே சந்தோஷப்படும், மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நன்மையான காரியங்கள் என்ன? ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு, ஒரு இசைவிணக்கம், மற்ற சக மனிதர்களோடு ஒரு இசைவிணக்கமாக ஒரு ஒழுக்கமாக நாம் நடக்கும்போது அது நன்மையான காரியங்களாக இருக்கிறது. அது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இப்ப அன்பில களி கூறுவோம் அப்படின்னாக்க தேவன் நமக்கு செய்தவருக்கு என்னென்ன நன்மைகளை எண்ணி எண்ணி களி கூறக்கூடியவர்களாக நாம இருப்போம். பெரும்பாலான மனிதர்கள் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அதில் முதல் மகிழ்ச்சி அடைகிறதோ சந்தோஷம் அடைகிறதோ அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறதோ கிடையாது. இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்காக தேடி அலையக்கூடியவர்களாக இருப்பாங்க. முதல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதங்கள்லே நாம சந்தோஷம் மகிழ்ச்சி காணக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் அன்பான ஒரு காரியமா இருக்கு. நாம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இப்ப ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அதை முதல்ல மகிழ்ச்சி அடைந்து அதை ஏற்றுக்கொள்ள அதுக்கு தேவனை சோதரிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு அதான் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்திருந்தாரு, சகலவிதான பராமரிப்பை கொடுத்திருந்தார். ஆனா அவங்க ஏவாள் என்ன பண்ணாங்க? அதை விட்டுட்டு இல்லாத ஒரு காரியம் தேவதூதர்களை போல ஆகுன்னு சொல்லிட்டு வாஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பாவம் உலகத்துல பிரவேசித்துன்னு சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் ஒவ்வொரு மனிதர்களும் தேவன் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவதை விட்டுட்டு இல்லாத காரியங்களுக்காக கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லைன்னா பயம் வந்துடும் இல்லையா? சந்தோஷ மகிழ்ச்சி எதனால வரும்? அன்பு வரும். தேவன் நம்ம மீது கொண்ட அன்பினாலே இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்று அறியும் போது பயம் புறம்பே போய்விடும். ஆனா அது இல்லாதபடிக்கு இன்னும் வேறெல்லாம் வேணும்னு சொல்லி அதற்காக ஆளாய் நம்ம பறக்கும் போது பயம் வந்துவிடும். நாளைக்கு என்ன பண்றது, நாளானைக்கு என்ன பண்றது, இன்னும் இவ்வளவு காரியங்கள் சேர்க்கணுமே, அவ்வளவு செய்யணுமே, இவ்வளவு செய்யணுமே. இதெல்லாம் எதனால வருது? அக்கம் பக்கத்துல மற்றவர்களை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு இந்த விதமான காரியங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் எப்போதுமே நம்மகிட்ட இல்லாத ஒரு காரியத்தை பெரிதுபடுத்தி காண்பிப்பான். அதை 24 மணி நேரமும் யோசிக்க வைப்பான் இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களே சந்தோஷம் அடையாதபடிக்கு இல்லாத காரியங்களை யோசித்து அதை அடைம்படிக்கு முயற்சி பண்ணி அப்படி இருக்கிறதையும் சந்தோஷத்தையும் விட்டுவிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவர்களாம் அன்பு இல்லாதனால ஒரு பயம் இவர்களை தொத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல பார்க்குறோம், எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் இல்லாத காரியங்களை இன்னும் அதிகமா வேணும், இன்னும் மேலும் மேலும் வேணும்னு சொல்லி போய்கொண்டே இருப்பார்களுடைய இருக்கிறதை வைத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க.
அப்ப இல்லாததை கருத்தில் கொண்டு இன்னும் அவன் ஏழையாக தான் இருந்து கொண்டு இருப்பான். அதனாலதான் நீதிபதி சொல்லும்போது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு சொல்லப்படுறது பார்க்கிறோம். ஆண்டவரை எஷாகசு ஒரு ஏழை விதையை காணிக்கப்பட்டு 2 காசு போடும்போது அது மிகுந்ததா இருக்குது, மற்ற எல்லாரை காட்டிலும் அவள் அதிகமாக போட்டாள் என்று எஷாகஸ் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவனை பொறுத்தவரை அந்த 2 காசு போட்டவள் தான் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். ஏன் அவள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். அவள் தன் ஏழ்மையை பொருட்படுத்தவில்லை. அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். அதனால தமக்கு உண்டானவைகளை எல்லாம் அவள் போட்டு விட்டாள். ஆனா மற்றவர்களோ தனக்கு உண்டான அதிகமான காரியங்கள் இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா இவளோ தனக்கு தன்னிடம் உள்ள அந்த 2 காசு தான் அவன்கிட்ட இருந்தது, அதையும் முழுசா போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி யெகோவா சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப தேவன் மேல் கொண்ட விசுவாசம் ஆகையினால தான் அந்த விதமாக அவளால் சிலதை செய்ய முடியும். தேவன் கொடுத்திருக்க காரியம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அங்கே இருக்குது. அப்ப விசுவாசத்துல அவள் ஐஸ்வர்யமானா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். யாக்கோபு கூட சொல்லும்போது விசுவாசத்தில் அவள் ஐஸ்வர்யவானா இருக்கிறான்னு சொல்றாரு. யாக்கோபு 2ல 1லேருந்து 8 வரைக்கும் நாம பார்த்தோம்னா தெரியும். யாக்கோபு 2ல 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தோம்னா, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீர் அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறார். அப்ப தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணி ராஜ்ய சுதந்திரிக்கிறவராக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கும். அப்ப இவர் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தருக்கு செலவு பண்றதுக்கு அந்த அளவுக்கு அவள் அன்பு கொண்டவளா இருக்கிறாங்க. அதான் அன்பு கொண்டவர்களுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால இவள் விசுவாசத்துல ஐசியவானா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க யெகோவா தரித்திரரை குறித்து 2 காசு போட்ட வேலையை குறித்து அங்க சொல்றார். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை சந்தோஷம் அடைந்து அதிலே நாம எப்படி கர்த்தருடைய காரியங்களை வளரலாம் என்று பார்த்தார்களானால் நிச்சயமா அது அவர்களுக்கு மிக ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் இருப்பார்கள். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது. கர்த்தரை பற்றிய பயத்தோடு கூடிய அந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு மிகுந்த ஆதாயமா இருக்கும். அதனாலதான் எஸ்ஆ சொல்லும்போது உலகமெல்லாம் ஆதாயத்தை படுத்தி கொண்டால் தன் ஜீவனை எழுந்தால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கறதை நம்ம பார்த்தோம். அப்போ பூமியில இருக்கிற காலங்கள்ல தேவனுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்து அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்தி பிரசை ஓட்டத்தை ஓடுவோமானால் தேவனுடைய பார்வையில் அது விலையேற்பட்ட ஒரு காரியமா இருக்குது. ஆனா இங்க பார்க்கும்போது நம்ம ஆனா அநேகர் என்ன பண்றோம், தரித்திரரை கனமீனம் பண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறார் யாக்கோபு. ஐஸ்வர்யவான்கள் தான் உங்களை ஒடுக்குறாங்க, அவர்கள் தான் உங்களை நியாயாசனங்கள் முன்பாக இழுக்கிறாங்க. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை தூசிக்கிறவங்க யாரு? ஐஸ்வர்யவான்கள் தான். ஆனா நாம என்ன பண்றோம், அவர்களை பக்கத்துல உட்கார வச்சுட்டு தரித்திரரை தூரமா போய் நில்லு, இல்ல என் காலடியில உட்காருன்னு சொல்றோம். அப்ப இந்த விதமா நாம் நிதானிக்கிறவர்கள் இருந்தால் நாம் சரியாக அன்பு கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத யாக்கோபு இங்க தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இல்லைன்னா ஜீவனோடு இருப்பதற்கு வாழ்வதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியே கிடையாது இல்லையா. இப்ப ஜீவனோட இருக்கணும், அதற்கான தகுதியாம்சம் என்ன? கொடுத்த ஜீவனுக்கு முதல்ல சந்தோஷப்படணும். தேவன் கொடுத்த சந்தோஷங்களுக்கு முதல்ல நம்ம சந்தோஷப்பட வேண்டும். அப்ப சிருஷ்டிப்பு அப்படிங்கிறது தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு, ஒரு மனிதனை ஆக்கி இருக்கிறாரு அப்படின்னா ஆதாமையோ மற்றவர்களையோ சிருஷ்டிப்பதற்கு தேவன் கடமைப்பட்டவர் அல்ல. அதை சிருஷ்டித்ததுனால அவருக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. சிருஷ்டிக்காம இருந்தாக்கா அதுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனா தேவன் ஒரு சிருஷ்டிப்பை செய்திருக்கிறார் என்றால்
தேவன் அன்பினால் அந்த காரியங்களை செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ தேவன் அன்பினால் அந்த காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறப்போ தேவன் அன்பா நமக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்களே மன மகிழ்ச்சி அடையணும். அப்படி மன மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டால்தான் நம்ம ஜீவனை பிறந்ததற்கான தகுதி அம்சம். இப்போ நமக்கு ஜீவனை கொடுத்துக்கிறார். எத்தனை நாள் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் உலகத்துல? நாம ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க கேட்டா கூட நம்ம என்ன பண்றோம்? ஏதோ இருக்கிறோம், ஏதோ இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஒரு உற்சாகம் இல்லாதபடிக்கு ஏனோ தானோன்னு சொல்றோம். எத்தனை பேர் கர்த்தரோட கிருபையினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நம்ம சொல்றோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த காரியங்கள்ல நம்ம மகிழ்ச்சி அடையல. இன்னும் தேவன் ஏதோ கொடுக்காம வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத காரியங்களே கண்ணோக்கமா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் தேவன் மேல் கொண்ட அன்பு கிடையாது. அன்பு இல்லாத ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அன்பு இல்லைன்னா அங்க பயம் வரும். அன்பு இருந்ததுன்னா பயம் இருக்காது இல்லையா? அப்ப தேவன் நமக்கு எதுவுமே கொடுக்காதது போலதான் நம்முடைய கிரியைகள்லாம் இருக்குது. இப்ப எந்த எதிர்பார்ப்புல இப்படி இருக்கும்போது தேவன் கொடுத்த காரியங்களே நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்து அதை வெளிப்படுத்தாதபடிக்கு நாம இருக்கும்போது எந்த எதிர்பார்ப்புல தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லி நாம விரும்புகிறோம் இல்லையா? ஒருவேளை தேவன் இப்படிப்பட்ட சூழலில் நித்திய ஜீவனை கொடுத்தாலும் கூட அதிலும் சந்தோஷம் இல்லாதபடிக்கு ஏவாளை போல இல்லாத காரியங்களை தான் தேடி அலையும். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் தேவனுக்கு கொடுத்திருக்க காரியங்கள்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்தி அடைந்தாதான் அங்க சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். அதனால தான் அப்போஸ்தலன் சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, போதும் ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை. உண்ணும் உடுக்கும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்கணும்னு சொல்றாரு. தேவன் நமக்கு உண்ண உடுக்க இருக்க எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் வசதியாக தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நாம் தான் அதை கண்டுகொள்ளாதபடிக்கு அதுல மகிழ்ச்சி சந்தோஷம் அடையாதபடிக்கு இல்லாத காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சாத்தான் இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த எவ்வளோ உயர்வுகளை கொடுத்து சாத்தானுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இல்லை, தேவன் கொடுத்திருக்கிறார். அக்கிரமயமான கற்கள் நடுவே உலாவினாய் நீ கேருபாய் இருக்கிற அவன மகிமையான காரியங்கள்லாம் எசேக்கியா சொல்லப்பட்டதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படிலாம் இருக்கும்போது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்க அந்த உன்னதமான மகிமையான காரியங்களே அவன் சந்தோஷப்படாதபடிக்கு அதற்கு மேலாக வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நிகராக தன்னை உயர்த்தணும், அதை அபகரிக்கணும்னு சிலவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த காரியங்கள அவனுக்கு நித்திய ஜீவனுக்கான வழி இருக்குதா? நிச்சயமா இல்லை. அப்ப அவனுக்கு கொடுத்த ஜீவனை அவன் சந்தோஷமாக உபயோகிக்கவில்லை. சாத்தான் சந்தோஷம் உபயோகிக்கவில்லை. இல்லாத ஒரு காரியத்தை அவன் வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். அது போலதான் இன்னைக்கும் அநேகர் இல்லாத ஒரு காரியத்தை வாங்கிக்கிறார்கள் இல்லையா, இருக்கிற காரியத்துல சந்தோஷப்படுறது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எப்படியா போவாங்க? பயப்படுகிறவர்கள் அழிக்கப்பட்டு 2ஆம் மரணத்திலே பங்கடையக்கூடியவர்கள் என்று அந்த வசனத்திலே நாம சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? பயப்படுகிறவர்கள் கந்தமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, யெஷுவா கிறிஸ்து லோகாசா இருந்தார். லோகாசா இருந்த காலத்துல அவர் எப்படி இருந்தாரு இல்லையா? அவர் மன மகிழ்ச்சியா அந்த கர்த்தருடைய கிரியிலே கர்த்தரத்திலே தேவன் கொடுத்த காரியங்களே மனம் மகிழ்ச்சியா சகலமும் அவரை கொண்டு அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கப்பட்ட அந்த காலங்களிலே யெஷுவா கிறிஸ்து மனம் மகிழ்ச்சியா இருந்தார் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. எங்கே சொல்லுகிறது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30-31 சொல்றார். நீதிமொழிகள் 8:30-31 படிக்கலாம். நீதிமொழிகள் 8:30-31 பார்த்தோம்னா நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தது இல்லையா? அவருடைய நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் சமூகத்திலே களி கூர்ந்தேன்னு சொல்றாரு. அதான் அன்பு. களி கூர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடன் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அவருடைய சிருஷ்டிப்பு ஆதாம் ஏவலை படைக்கும் போது அந்த சிருஷ்டிப்புலையும் அவர் என்ன பண்ணாரு?
களி கூர்ந்தேன், மகிழ்ந்து கூர்ந்தேன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த காரியங்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களே மகிழ்ச்சி அடைய கத்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி அடைய கத்துக்கொள்ளலைன்னா அப்புறம் அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இல்லைன்னா அங்க பயம் வரும். பயம் வந்ததுன்னா சந்தேகம் வரும். சந்தேகம் வந்ததுன்னா அவிசுவாசம் வரும் இல்லையா? அதனாலதான் அங்க சொல்லும்போது பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் சொல்றாரு இல்லைங்களா? இப்ப அவிசுவாசிகள்னா அவிசுவாசம் எப்போ வரும்? சந்தேகம் இல்லையா? அவிசுவாசம் என்ன அர்த்தம்? சந்தேகம். தேவன் நமக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோ, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, ஜெபம் பண்றோம் நம்ம கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, சந்தேகம். ஒவ்வொரு அநேக கிறிஸ்தவர்கள் அவங்க பாஸ்டர் போய் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் கேட்கறாங்க இல்லையா? அநேகர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி கேட்கறாங்க. காரணம் என்ன? இவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார், அவர்களுடைய ஜெபத்தான் தேவன் கேட்பார் இல்லையா? அப்ப இவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அங்க ஒரு அவிசுவாசம் இருக்குது இல்லையா? வேத வசனம் சொல்லுது, நறுங்குள்ளதும் நொறுங்குள்ளதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார் இல்லையா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய சித்தத்தின்படி நீங்க எதை கேட்பீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு இல்லையா? அப்ப கேட்கறது எல்லாமே என் நாமத்தினாலே கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ மற்றவர்களிடத்துல எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அங்க விசுவாசம் இருக்கா அவிசுவாசம் இருக்கா? அவிசுவாசம் இருக்கு, சந்தேகம் இருக்குது இல்லையா? சந்தேகத்துக்கு காரணம் என்ன? நாம் பாவிகளா இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு. அப்ப பாஸ்டர்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணா கேட்பாரு. அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் அநேக இடத்துல இருக்குது. பாவியாய் ஒரு மனிதன் முதல்ல தேவனிடத்துல போகணும் இல்லையா? 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு ஆயக்காரனும் ஒரு பாவியும் ஜெபம் பண்ண போறாங்க. ஆயக்காரனும் நேரா தேவாலயத்துக்குள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாதனால உண்மை சோத்தரிக்கிறேன் இல்லையா? ஆயக்காரன் தான் பாவி, இன்னொருத்தன் பரிசேயன். 2 பேரும் ஜெபம் பண்ண போகும்போது அந்த பரிசேயன் என்ன பண்றான்? தேவாலயத்துக்கு உள்ள போறான். ஆயக்காரன் வந்து அவனை பாவியா அநேகர் நினைக்குவாங்க. பரிசேயர்கள் எல்லாம் பாவியாக நினைக்குவார்கள். அந்த பரிசேயன் என்ன பண்ணா வெளியே நின்றுகிட்டு ஜெபம் பண்றான். ஆனா பரிசேயன் உள்ள போய் ஜெபம் பண்றான், ஆயக்காரன் வெளியே நிற்கிறான். பரிசேயன் தேவாலயத்துக்கு உள்ள போயிட்டு அவன் எப்படி ஜெபம் பண்றான்? இந்த ஆயக்காரனை போல நான் இராதனால உங்களை சோதரிக்கிறேன், நான் தசம பாகம் செலுத்துறேன், நான் உபவாசிக்கிறேன், தொழுது கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியங்கள்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் வெளியே நின்று தேவனை ஏறெடுத்து பார்க்கவும் அவன் துணியாதபடிக்கு தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று அவன் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் தான் நீதிமான ஆகி திரும்பி போனான், உள்ள போய் ஜெபம் பண்ணவன் நீதிமான் ஆகல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவியா இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் மங்கி எறிகிற திரியை அவிக்காதபடிக்கு இருக்கிறார், நெறிந்த நாளிலே முறிக்காதபடிக்கு இருக்கிறார். அப்ப நாம தேவனத்துல நம்ம பாவத்தை அறிக்கை நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவிங்கிறத ஒத்துக்கணும், பாவத்தை அறிக்கையிடணும், பாவத்துக்காக மன்னிப்புக்கு மன்றாடணும். மன்றாட போன அப்படி பாவங்களை கிருபையாய் மன்னிக்கிறாரு, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, கொடுப்பார் என்ற நிச்சயம் நமக்கு வேணும் இல்லையா? யெசோவா அற்புத அடையாளங்கள் செய்யும் போதெல்லாம் நீ விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயான்னு கேட்டுதான் செய்யறாரு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அநேகர் சொல்றாங்க, அந்த குணம் ஆகுது. ஒருத்தர் சொல்றாரு நீ விசுவாசிக்கிறாய் கேட்கும்போது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே எனது அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவன்கிட்ட அவிசுவாசம் இருக்குது, விசுவாசிக்கிறான், அதே சமயத்துல அவிசுவாசம் இருக்குது. ஆகினா அந்த அவிசுவாசம் நீங்கும்படிக்கு உதவி செய்யும் சொல்லி அதையும் அவன்கிட்ட கேட்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்துல ஜெபிக்கும் போது நிச்சயமா கேட்பார். எந்த ஒரு சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகம் எதனால வருது? நம்முடைய ஞானத்தை உபயோகிக்கல. தேவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்து அதற்கான ரெமடியை நம்ம தேடுறது இல்லை. சந்தேகத்தை நீக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதில்லை. கேள்வி வருது, கேள்வியை திருப்திப்படுத்துகிறார் அவர். யெகோவா சொல்றார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறார். அப்ப சந்தேகம் வருது, வேதாந்தம் ஒரு சந்தேகம் வருதுன்னா அதை மற்றவர்களை கேட்டு புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவன்கிட்டே நம்ம கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு புரியல, எனக்கு வெளிப்படுத்த தேவன் இல்லாம ஜெபம் பண்ணலாம். நிச்சயமா அது நமக்கு புரிய வைப்பாரு, நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பாரு.
அப்படி இல்லைன்னா வேற யாராவது ஒரு சகோதரர் மூலமாகவோ சகோதரி மூலமாகவோ சத்திய காரியம் வெளிப்பாட்டை நமக்கு கொடுப்பார். பிலிப்பி ரதத்துல போய் கொண்டே இருக்கிறாரு. எசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சு கொண்டு இருக்கிறாரு. தேவன் சாரி ஒரு மந்திரி ரதத்துல போய் கொண்டிருக்கும் போது எசாயா தீர்க்கதரிசியோட புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறாரு. பிலிப்பி கிட்ட ஆண்டவர் உணர்த்துறாரு, நீ அங்க போய் சேர்ந்துக்க, பரிசுத்த ஆவி உணர்த்தி நீ ரதத்தோட சேர்ந்துக்கன்னு சொல்லும் போது, அப்ப அவர் கேட்கிறாரு பிலிப்பு அந்த மந்திரி கிட்ட, நீங்க படிக்கிறது அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒருவன் எனக்கு எடுத்து சொல்லணும்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்போ அதற்கான விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமா எல்லாத்துக்கும் அது கொடுக்கப்படக்கூடியதாக அது இருக்கிறது. அப்ப கேள்வியில் நம்ம வரும்போது அதை திருப்திப்படுத்துகிறார். வருந்தி கேட்பவர்களுக்கு மனிதனே கொடுக்கும்போது தேவன் நிச்சயமா கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் நீங்க கல்லை கொடுப்பீர்களா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்க நீங்களே அறிஞ்சிருக்கும் போது பரமபிதாவான் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்பவர்களுக்கு வேண்டி கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க நிச்சயம் இல்லையா அப்படிங்கிறாரு. அதிலும் மேன்மையான பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நாம அறிந்து உணர்ந்திருந்தோம்னா நமக்கு சந்தேகம் வராது. இப்ப சந்தேகம் வருதுன்னா நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தி சத்தியகாரங்களை படிக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் நாம் முயற்சி எடுக்கணும். இப்ப நன்மையான காரியங்களை விசுவாசமான காரியங்களை வரிந்து கேட்கும் போது நிச்சயமா தேவன் நமக்கு கொடுப்பார். நம்மளோட அவிசுவாசத்தை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். நிச்சயமா அநேக காரியங்கள் நமக்கு அவிசுவாசம் இருக்கும், அது நமக்கு தெரிய வரும். இல்ல நானும் விசுவாசத்தோடு தான் இருக்கிறேன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. இல்ல, உன்னிப்பா ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்ம எல்லா அநேக விஷயங்கள் நமக்கு அவிசுவாசம் இருக்கும். அதற்காகலாம் தேவனை நோக்கி மன்னிப்புக்கு மன்றாடணும். இப்ப அவிசுவாசி எப்படி உருவாகிறான் இல்லையா? கொடுத்த சந்தர்ப்பங்களை உபயோகிக்காதவன் தான் அவிசுவாசியா இருக்கான். தேவன் சத்திய வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த தலைப்பு வசனம் என்ன பார்த்தோம்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். வேதாந்தத்துல வசனங்கள் எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள் அவன அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? எல்லாமே தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாம் பரிசுத்தாவில ஏவப்பட்டு எழுத காரியங்களா இருக்குது. பரிசுத்தாவின் இன்ஸ்பிரேஷன்ல எழுதப்பட்ட காரியங்களா இருக்குது. எவ்வளவு வார்த்தையா இருக்குது. அப்ப இந்த வார்த்தைகளை நாம சரியான விதத்துல படிக்கணும், அதை நமக்கு பயன்படுத்திக்கணும், அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தாதான் நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் போகும். அப்போ விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். இப்ப காலையில சாப்பிடல அப்படின்னாக்க நமக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஆனா காலையில வேத வசனங்களை படிக்கல, வேதாந்தத்தை படிக்கலன்னா படிக்கணுங்கிற உணர்வு வருதா? காலையில மன்னா படிக்கலன்னா மன்னா படிக்கணுங்கிற உணர்வு வருதா? வர்றது இல்லை. சரி பரவாயில்ல, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படி போயிடுவோம். ஏன் சாப்பாடு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் நினைக்க போறோமா? போறது இல்லை. அது ஒரு உணர்வு வருது, சாப்பிடணும் போ உணர்வு வருது. ஏன்னா ரொட்டீனா காலையில 8 மணிக்கா 10 மணிக்கா சாப்பிட்றோம், மதியானம் 1 மணிக்கா சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா? அப்ப அந்த டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா ஒரு உணர்வு வருது, சாப்பிடணும்னு உணர்வு வருது. இப்ப காலையில எழுந்து நம்ம ஜெபிக்கல, காலையில வேதம் படிக்கல அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு வருதா? ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும், மன்னா படிக்கிற உணர்வு வருதா இல்லையா? அப்ப ஆவிக்குரிய ஆகாரத்துக்கான பசி இல்லைன்னு நமக்கு ஜீவன் இருந்து என்ன பயன்? இது ஜீவனுக்கு ஆதாரமான காரியங்கள் இல்லையா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கே இல்லையா? நம்முடைய பிழைப்பை நம்முடைய ஜீவன் வெறுமனே அப்பத்துக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது, அதற்கும் மேலான ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக இருக்கணும் இல்லையா? மாம்சீக ஆகாரத்துக்கு பழக்கப்பட்ட நாம ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு பழக்கப்படுத்தப்படலை. ஆகினால்தான் அங்கெல்லாம் அவிசுவாசம் வருது. ஒரு காரியத்தை ரெகுலரா செஞ்சோம்னா அப்பதான் நமக்கு உணர்வு வரும். அதே போல வேத வசனங்களை படிக்கிறது, ஜெபிக்கிறது, அதை ரெகுலராக அனுதினம் ரெகுலரா செய்தோம்னா ஒரு நாளைக்கு செய்யல அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்? அந்த உணர்வு வரும். ஜெபிக்கணும், வேத வசனங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ரெகுலரா செய்து நம்ம பழகணும். எப்படி சாப்பிட்றது, ரெகுலரா சாப்பிட்றதுக்கு பழகிறோம், ரெகுலரா டீ குடிக்க பழகிறோம், காஃபியோ டீயோ குடிக்க பழகிறோம் இல்லைங்களா? ஆனா வேத காரியங்கள் மட்டும் நம்ம பழகிறது இல்லை. ஆகையினால அது நமக்கு வாஞ்சி வர்றதில்லை. அதுல சத்தியத்துல டவுட் வரும்போது கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வாஞ்சிக்கிறது இல்லை. ஆகையினாலதான் நமக்கு என்ன வருது? அவிசுவாசம் வருது. அப்ப பயப்படுகிற அவிசுவாசிகள்லாம்
இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து நாம வேதத்தை படிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ பிரயாசப்படுறதுனாலதான் அபியஸா தான் தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப சந்தேகம் வருதுன்னா சந்தேகமாவே இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணிக்கொள்ள நாம முயற்சி பண்றது இல்லை. சந்தேகத்தை நம்ம கேட்கறது இல்லை. சந்தேகம் கேட்டா நம்மளை தவறா நினைச்சிருவாங்களோ அப்படியெல்லாம் கூட நினைக்கிறாங்க. சந்தேகத்தை கேட்கறது கூச்சப்படுறாங்க. ஸ்கூல்ல பாடம் நடத்தும் போதெல்லாம் பிள்ளைகள் அநேகர் கூச்சப்பட்டு சந்தேகம் கேட்க மாட்டாங்க. யாரும் கேலி பண்ணுவாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ சந்தேகம் கேட்க மாட்டாங்க. சந்தேகமா இருக்கும். அப்படி பிள்ளைகள் மக்கா தான் இருப்பாங்க. மார்க் குறைவா எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நல்லா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசி சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி பண்ணக்கூடியவங்க தெளிவடைந்து நன்றாக படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வேதாந்தத்தில் அது தான் சந்தேகத்தை சந்தேகமாவே வைக்கக்கூடாது. அதை கேட்டு தெளிவடைகிறதுக்கு தேவையான முயற்சிகளை நம்ம பண்ணணும். அப்பதான் அவிசுவாசம் நீங்கும். ஒவ்வொருவரும் அவிசுவாசோட இருக்கிறான்னா அந்த அவிசுவாசத்துக்கு யாரு பொறுப்பு? அவன் தான் பொறுப்பா இருக்கிறான். சத்தியம் அதிகமாக பிரகாசித்து கொண்டிருக்கிற எபிபனி காலத்துல நாம இப்ப ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு அவிசுவாசம் இருக்குன்னா நம்முடைய என்ன குறை அப்படிங்கிறத நாம தான் ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து அறிந்து அதை கலைந்து கொள்ளவும். அப்ப காரியங்கள் ஏன் புரியவில்லை என்ற கேள்வி கேட்கணும். புரிஞ்சிருச்சுன்னா புரிந்த காரியங்களை நமக்குரியதா ஆக்கி கொண்டு அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். யேசுவா கீழ்பற்ற பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். வேத வசனங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தேவ செய்தது கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்ப நாமும் வேத வசனங்களை படித்து அதன் புரிதலை நமக்குரியதாக்கி அதற்கு கீழ்ப்படியும் போது கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருப்போம். இப்ப இந்த காரியங்கள்ல இதெல்லாம் செய்யாதபடிக்கு வில்ஃபுல்லா நாம இதை தவிர்த்து கொண்டு போனோமானால் இதெல்லாம் யாரு படிப்பாங்க? வயசான காலத்துல இருந்தா படிப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதம் படிக்கிறதையோ ஜெபிக்கிறதையோ நம்ம தவிர்த்து கொண்டு விருப்பத்தோடு தவிர்த்து கொண்டு போனோமானால் அங்க என்ன இருக்கு? அங்க அவிசுவாசம் தான் வரும். அப்ப அவிசுவாசி அக்கினி கடலே பங்கடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தம் 21:8 நம்ம புரிந்து கொள்கிறோம். வேத வசனம் எல்லாமே ஜீவன் உள்ளது. எபிரேயர் 4:12 படிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்குது. அது ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் விசுவாசு சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் ஒன்று என்று காண்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே இல்லையா? இப்ப வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க, புரிந்து கொள்ளுங்க, அது என்னை குறித்து சாட்சி கொடுக்குது, அது கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. இப்ப ஜீவ வசனங்கள் யெசுவாவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்குது. யெசுவா தேவனை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம போகணும்னா அதை ஏற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். இப்ப யெசுவாவை குறித்து கொடுக்கிற சாட்சியை வேதத்திலிருந்து நாம என்ன பண்ணணும்? கண்டெடுக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அதனால்தான் தேடுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறார். தீர்க்க தரிசன வசனங்களை தட்டினா நமக்கு திறக்கும், அது நமக்கு புரியும். இது எபிபனி காலமா இருக்குது, நிச்சயமா நமக்கு புரியும் இல்லைங்களா? இப்ப ஜீவ வார்த்தைகள் அறுமுகம் இல்லாது இருந்தால் அப்ப நிச்சயமா அங்க என்ன வரும்? அவிசுவாசம் வரும். ஜீவ வார்த்தையில் நம்ம பழக்கப்பட்டு கொண்டே இருந்தோமானால் விசுவாசம் பலப்பட்டு கொண்டே இருக்கும். விசுவாசத்தை கண்டு அவநம்பிக்கை கண்டு அன்பில்லாததை கண்டு நாம பயப்படணும். ஒருவேளை நம்மகிட்ட அவிசுவாசம் இருக்கு, நமக்கு அவநம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல அன்பு இல்ல, எல்லாத்துலயும் குறைபாடு இருக்குன்னா நிச்சயம் அதை குறித்து நாம பயப்பட வேண்டும். ஏன் நம்ம ஜீவன் அற்றவர்களாக போய்விடுவோம். ஏன்னா 1 Corinthians 13 கடைசி வசனத்தை படிக்கிறோம். பொது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவற்றில் அன்பே பெரியது. அப்ப இந்த 3 காரியங்கள்ல குறைபடவே கூடாது. குறைபட்டா நாம அப்ப பயப்படணும். அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும்? சரி பண்ணணும். மரணத்தை உண்டாக்கூடிய ஆபத்துகளாக இது இருக்குது. அப்ப சரி செய்வது நம்முடைய சொந்த முயற்சியில சரி செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு தேவனை நாட வேண்டும். இதெல்லாம் சரி செய்வது தேவனுக்கு சாதாரண ஒரு காரியமா இருக்கும். ஆனா நாம விரும்பணும். அநேக காரியங்கள் நம்முடைய பலகீனங்கள்னால, விழுந்து போன தன்மையினால அது சரி செய்ய முடியாதபடிக்கு நாம இருக்கோம்.
அநேக விஷயங்களை நாம விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதே செய்யறோம். பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றார், நான் விரும்புகிறத செய்யாம வெறுக்கிறதே செய்யறேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்ப அப்படிப்பட்ட காலங்கள்ல நான் தேவனுக்கு ஜெபிக்கும் போது, வேண்டுதல் பண்ணும்போது பரிசுத்தவான் பலனை கொடுத்து நாம என்ன என்ன பண்றாரு, அதை செய்ய வைக்கிறாரு. அது தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. அதனால தான் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? இப்போ நாம் ஒரு நாள் எத்தனை தடவை ஜெபிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அடிக்கடி ஜெபிக்கிறோமா? அடிக்கடி ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபிப்போம்? காலை ஏந்திரிக்கும் போது ஜெயிப்போம், நைட்டு படுக்க போகும்போது ஜெயிப்போம் இல்லையா? பெரும்பாலான ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. அதுவும் காலை ஏந்திரிக்கும் போது படுக்க போகும்போதெல்லாம் அவர் சிம்பிளா ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடிக்கடி வேத வசனம் சொல்லுது, அடிக்கடி ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாத ஜெபம் பண்ணுங்கள். எஸ்ஆவுக்கு பார்த்தோம்னா அதிகாலமே எழுந்து போய் ஜெபம் பண்ணுவார் இல்லையா? வேத வசனம் சொல்லுது, அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. காலை தோறும் அவர் விசாரிக்கிறவர் என்று வேத வசனங்கள் சொல்லுது. அப்ப நாம அதிகாலமே ஜெபிக்கிறோமா? காலை தோறும் அவர் சமூகத்துல போய் நிக்கிறோமா? நாம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கிறது. அப்படிலாம் இல்லைன்னா நாம நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடவையில கசப்படையக்கூடியவர்களா இருப்போம். தேவன் நமக்கு எதையுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் இல்லா இருப்போம். ஒரு நாள்ல எத்தனை தடவை தேவனை நோக்கி நம்ம கசப்படைகிறோம் இல்லையா? அவெல்லாம் நல்லா இருக்கான். நாம நார்மலா நினைக்கக்கூடிய காரியங்கள், அவெல்லாம் அவ்வளவு அக்கிரமம் பண்றான், அவெல்லாம் நல்லா இருக்கான், நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள், துன்ப துயரங்கள், உபத்திரவங்கள், இப்படிதான் மற்றவர்களை கம்பேர் பண்ணியதான் நம்மளோட அவிசுவாசம், அதைரியம், அன்பில்லா தன்மை இதெல்லாம் வளர்த்து கொண்டே இருக்கும். அவர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாம் மனம் கூட்டு இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு, இது அது மட்டும் இல்ல, தேவன் நோக்கி குறை கூறக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது, தேவன் நோக்கி கசப்படையக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இந்த கசப்பு, இந்த புலம்பல், இந்த முறுமுறுப்பு எதனால வருது? எதிர்பார்த்தது நடக்கல, கேட்டது கிடைக்கல, இது நடக்கும்னு நான் நினைச்சேன், நடக்கல, நிகழ்வு வேற ஒண்ணா இருக்குது, நினைத்த மாதிரி நம்ம அதனாலதான் நமக்கு கசப்பு வருது, நம்ம முறுமுறுப்பு வருது. அது யாருட்ட? தேவனை நோக்கி முறுமுறுப்பு. தேவன் நமக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவா செய்கிறான்னு வேத வசனம் சொல்லுது. அந்த வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை இதயத்துல பதித்திருந்தோம்னா நாம முறுமுறுக்க மாட்டோம், கசப்படைய மாட்டோம். ஆனா அதெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? ஆனா நாம விரும்புற மாதிரி, நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கணும், செய்யணும் நாம் எதிர்பார்க்கிறோம். அவர் நினைக்கிற மாதிரி நாம நடக்கிறோமா? அவர் எதிர்பார்க்கவே நாம் நடக்கிறோமா? இயேசு சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் இல்லையா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். அதை செய்யறோமா? கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்து வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா? ஆனா நாம் நினைக்கிற மாதிரிதான் நடக்கணும், நாம் விரும்பதான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா அங்க ஒரு முறுமுறுப்பு வருது, ஒரு கசப்பு வருது இல்லையா? எங்கெல்லாம் முறுமுறுப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் கசப்பு இருக்கிறதோ, அப்ப சாத்தானோடு நெருக்கமா போய்கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். தேவன் கொடுக்க காரியங்களை மகிழ்ச்சி அடைவதற்கு இல்லாத காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு கசப்பும் முறுமுறுப்பும் அடைவோமானால் நிச்சயமாவே சாத்தானோடு நெருக்கமா போய்கொண்டிருக்கிறோம். முறுமுறுப்பை தேவன் தீவிரமாக எதிர்க்கிறார். இஸ்ரவேலர்கள் அநேக இடங்களில் முறுமுறுக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறார், தண்ணி கொடுக்குறார், தண்ணி இல்லைன்னா உடனே முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து வெகு நாளா ஆகுது, இறைச்சியே நாங்க சாப்பிடணும் இல்ல, எவ்வளவு இச்சை உள்ளவர்களா இருக்கிறாங்க பாருங்க. தண்ணி கிடைக்கலாம், ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே தண்ணி இல்லை, நாங்க என்ன செய்ய, அப்படி தயவாய் அவர்கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு முறுமுறுக்கிறாங்க, மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. இந்த வனாந்தரத்தை கொண்டு போறதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க, கொலை பண்ணி போறதுக்கு, சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், இறைச்சி கிடைக்கலையே, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் முறுமுறுக்கிறாங்க இல்ல. தேவன் பாருங்க, அவர் அக்கினி சம்பத்தாலும் மேக சம்பத்தெல்லாம் வல்லெடுத்து கொண்டு போயிடாரு, செருப்பு தேயில இல்லையா, மன்னா கொடுக்குறாரு. நாம எவ்வளவு காலத்துக்கு இந்த மன்னாவே தின்னுட்டு இருக்கிறது, எனக்கு இறைச்சி வேணும் இல்லையா எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் என்னது? தேவன் கொடுத்த காரியங்களை சந்தோஷப்படாத மகிழ்ச்சி அடைவதற்கு இல்லாத காரியம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அங்கதான் முறுமுறுப்பு வருது. முறுமுறுப்பு வரும்போது தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப தேவன் அநேகரை அங்க என்ன பண்றாரு,
அழித்து போடுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அடையாளங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பாடங்களாக இருக்கு. நாதா பாபியு அந்நிய அக்கினியை கொண்டு வந்தான் இல்லையா? அப்ப அங்கே அவர்கள் தேவன் அடிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை ஜீவனுக்கு தகுதியற்றவர்களா இருக்கிறாங்க, அங்கே அழித்து போடுகிறாரு. ஆகையினால பிரியமான சகோதரர்களே, முறுமுறுப்பு அப்படிங்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமா இருக்கு. அது அபாயகரமா இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களே சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். நமக்கு எந்த ஒரு காரியம் இல்லை என்றாலும், தேவை என்றாலும் அவர்தான் தயவாய் கேட்கக்கூடியவர்களாய் இருக்கணும். அதை விட்டுட்டு நாம முறுமுறுப்பதோ, தேவனிடத்துல கசப்படைவதோ அது கூடாத, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள்ல 2ஆம் மரணத்திலே பங்கடைவார்கள் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் இப்ப நம்ம படிக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எந்த காலத்துக்குரியது? பெசிலியா காலத்துல சொல்றாரு. பெசிலியா காலத்துல இந்த மாதிரி ஆட்களா இருந்தா 2ஆம் மரணத்திலே பங்கடையக்கூடிய அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், பேச்சாக்காரர்கள் எல்லாமே 2ஆம் மரணத்திலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள்ட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாவ இயல்புகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தேவன் அதற்கான சூழ்நிலைகளையும் சிக்ஷைகளையும் கொடுத்து வழிநடத்துறாரு. அவர்கள் தங்களுக்கு உட்படுத்தி தங்களுடைய கேரக்டர் அவங்க வளர்த்து கொள்ளணும். அப்போ மில்லியன் யுகத்துல பார்த்தா பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லப்பட்டது இல்லையா? 2ஆம் மரணம் கிடையாது. அந்த மரணம் எதை குறிக்கிறது? ஆதாமின் மரணம். ஆதாமின் மரண சாயலை எல்லாம் படிப்படியாக நீக்கி போட்டு இறுதியிலே மில்லியன் யுக முடிவிலே இறுதியிலே எல்லாத்தையும் போடுறதுக்கு கொண்டு வரும்போதுதான் அந்த மரணமானது ஜெயமாக வெல்கப்பட்ட ஒரு காரியமாக அங்கே இருக்கிறது. மரணம் அற்று போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படிங்கிறப்ப எல்லாத்துமே போடுறதுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போதுதான் அந்த ஆதாமின் மரணம் முழுமையாக பரிகரிக்கப்பட்ட ஒரு நிலையில இருப்பாங்க. இந்த ஆதாமின் மரணம் தான் எல்லாத்துக்கும் விரோதியா இருக்கு. 2ஆம் மரணம் விரோதி கிடையாது. 2ஆம் மரணம் இன்னும் சொல்ல போனா நண்பனா இருக்குது. ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய சகல அக்கிரம காரியங்கள் எல்லாத்தையுமே அழித்து போடுகிறது 2ஆம் மரணம். சாத்தானையும் அவனோடு சேர்ந்த எல்லாத்தையும் அழித்து போடக்கூடியதா இருக்குது 2ஆம் மரணம். துன்மார்க்கை அழிக்கக்கூடியதா இருக்குது 2ஆம் மரணம். ஆகையினால அது நண்பனாக தான் இருக்குது. ஆனா 1ஆம் மரணம் ஆதாமின் இந்த மரணம் நமக்கு வந்து சத்ருவா இருக்கு. எந்த விதத்துல சத்ருவா இருக்குது? அதுதான் நமக்கு வருத்தம், வலி, வேதனை, வியாகுலம் எல்லாமே கொடுக்கக்கூடியதா இருக்கு. மன வியாகுலம் இல்லையா? சரீர இம்சை, சரீர விடாய்த்து போகுதல், இதெல்லாமே கொடுக்கக்கூடியதா இருக்குது. இறுதியாக தான் மனநிலைக்கு போறோம். அதனால இது நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இது நமக்கு சத்ருவாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா 2ஆம் மரணம் ஒரு நிமிஷம் படிப்படியாக நிகழக்கூடிய காரியம் கிடையாது. இந்த 1ஆம் மரணம் தான் செத்துக்கொண்டே சாகக்கூடிய நிலை. 2ஆம் மரணம் நித்தியமாக அழிக்கப்பட்டு உடனே அழிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலையா இருக்கிறது. துன்மார்க்கமான யாவரும் இல்லையா? இங்க சொல்லப்படுகிற பயப்படுகிறவர்கள், அபிசுவாசிகள், அருவருப்பாளர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூரியக்காரர், விக்கிரகக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமை அக்கினி கடலில் பங்கடைவார்கள் சொல்லப்படுறதுனால இது மனுமக்களுக்கு இப்படிப்பட்டவர்களை அழித்து நிர்மூலமாக்கிறோம். யார் யார் அன்பிலே வளர்ந்திருக்கிறார்களோ, அன்பிலே பூரணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நிச்சயவனை பெறுவதற்கு தகுதியானவர்களா இருக்கிறாங்க. ஆகையினால இந்த 2ஆம் மரணம் அப்படிப்பட்டவர்களுக்கு நண்பனா இருக்கு. ஆதாமின் மரணம் ஜனங்களே தேவனத்துல சேர்வதற்கு தடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. பல விதமான நோய்கள், துக்கம், நமக்கு உடம்பு சரியில்லை இருக்கு, நோய் இருக்கு, உடம்புல அநேக பல உபாதைகள் இருக்குன்னா அந்த உபாதைகளோடு தேவனை சேர முடியுமா? நம்மளால ஜெயிக்க முடியும்? ஒரு பக்கம் கை வலிச்சு கொண்டு இருக்கு, தலை வலித்து கொண்டு இருக்கு, வேதவசனம் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்கவும் முடியல இல்லையா? மைண்டை ஒருநிலைப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு நமக்கு வலி, வேதனை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் தேவனத்தை கிட்ட சேர முடியாதபடிக்கு இந்த 1ஆம் அந்த மரண சாபமானது நமக்கு சத்ருவா இருக்குது. இந்த சத்ருவை படிப்படியா பரிகரித்து போட்டு இறுதியில முழுமையாக எடுத்து போடுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சத்ரு தேவனை சேருவதற்கு நம்மை தடுக்கக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் முற்றிலுமாக இறுதியிலே அற்றி போகும்.
எப்படி சிவந்த சமுத்திரம் ஜனங்களுக்கு மதில் போல நின்று பாதுகாத்தது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மதில் போல நின்று பாதுகாத்தது. அதே சிவந்த சமுத்திரம் பார்வோன் சேனைகளை மூழ்கடித்தது பார்க்கிறோம். அப்ப சிவந்த சமுத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நண்பராக இருந்து அவர்களுக்கு உதவி செய்தது. அதே சிவந்த சமுத்திரம் சத்ருக்களை அழித்து நிர்மூலமாகுது. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருக்களை அழித்து நிர்மூலமாக்குகிறது, மூழ்கடித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் பெசிலியா காலத்துல இந்த சத்துருக்கள் முற்றிலுமாக அந்த ஆயருடைய யுகத்துல முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இறுதியிலே அந்த மரணம் இல்லாம போயிரும். முதலாம் ஆதாம் மரணம் முற்றுமை எடுக்கப்பட்டது, பரிகரிக்கப்படும். கடைசி சத்ரு மரணம் என்பதை நாம வேத வசனங்களே படிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுக்கு விரோதியாக ஆகும் நிலை வரும்போதுதான் அது 2ஆம் மரணமா இருக்கு. அது நம்மை பாதிக்கும். பெசிலியா காலத்துல சொல்லிக் கொடுக்கிற பாடங்களுக்கு, சத்தியகாரங்களுக்கு, புது உடன்படிக்கை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அன்பிலே வளராதபடிக்கு இருக்கும்போது, அங்க துணிகரமாக இருக்கும்போது, துணிகரமாக பாவக்காரங்களை வாஞ்சிக்கும் போது, அப்படிப்பட்டவர்கள் அது 2ஆம் மரணமாக அது இருக்கிறது. அப்போ இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம், விசுவாசம் இல்லாத காரியம், அன்பு இல்லாத காரியம், இது எல்லாமே ஓரளவு முடிவடைஞ்சு போயிடும். யார் யார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ இல்லையா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அயலார்த்த அன்பு கூறுவாய் என்ற அந்த ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறார்களோ இவர்களாம் ஜீவனுக்கு தகுதியுடையவர்களா இருக்கிறாங்க. அப்ப 2ஆம் மரணம் அப்படிங்கிறப்போ இதற்கு விரோதமா இருக்கிற எல்லாத்தையுமே அழித்து போடுறதுனால அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நண்பனா இருக்கிறது. விரோதிகள் எல்லாம் அழித்து போடுறதுனால நண்பனா இருக்கிறது. அப்போ தேவனை இந்த காலகட்டத்திலே நாம் அன்பிலே வளர்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். சத்திய காரியங்களை கொடுக்கிறார், சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறார். எபிபனி காலமா இருக்கு, அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனா அப்படிலாம் கொடுத்தும் நாம் அன்பில்லாத ஒரு நிலை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். உண்மையிலே கர்த்தர் கொடுத்த காரியங்களை நாம் சந்தோஷப்படுகிறோமா? அவர் கொடுத்த சத்திய வெளிச்சத்தை சந்தோஷப்படுகிறோமா? மகிழ்ச்சி அடைகிறோமா? களிப்படைகிறோமா? பூரிப்படைகிறோமா? இல்ல இன்னும் இது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நாம் வாஞ்சிக்கிறோமா? சந்தோஷப்படாம இருக்கிறோமா? இப்ப அன்பில்லாத நிலையை நாம தான் கண்டுகொள்ளணும். நாம் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா நம்மகிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் அப்படிங்கிறார். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாரு. எல்லாத்துலயும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைய நாம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப தேவ வார்த்தை இருந்து உற்சாகத்தை எடுத்துக்கணும். தேவனோட வார்த்தை நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கையும் செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும்படிக்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு அப்ப பவுல் சொல்றதே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப தேவ வார்த்தை வந்து உற்சாகத்தை எடுத்து கர்த்தருக்குள் களிப்புற நாம கற்றுக்கொள்ளணும். சந்தோஷம் தேவ வார்த்தையில் இருக்குது, ஆனா நாம தான் அதை பார்க்க தவறி போயிடுவோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, பூரிப்பு கர்த்தருக்குள் இருக்குது. அதனால்தான் ஆபகு சொல்லும்போது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் இல்லையா? இந்த உலக பிரகாரமா ஆசீர்வாதங்கள், உலகப்பரமா காரியங்கள் மேன்மையில் இல்லாமல் போனாலும் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னதை பார்க்கிறோம். அப்ப மகிழ்ச்சியை கர்த்தருக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் களி கூறுதல் இருக்கிறது. நம்ம மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் அங்கதான் தேடணும். வேதாகத்தின் மூலமாக தான் நம்ம மகிழ்ச்சி சந்தோஷத்தை தேடணும் இல்லையா? நாம் சோகமா இருக்கும்போது முதல்ல அதை தான் நிராகரிக்கிறோம். சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷம் மகிழ்ச்சியா வேதாந்தத்தில் தேடணும். சோதகமா இருக்கும்போது அதை விரட்டி கொள்வதற்கு நாம எங்க தேடணும்? வேதாந்தத்துல தான் தேடணும். அதுதான் தேவனோட வார்த்தையா இருக்குது. அதுதான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது, விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது. ஆனா சோகமா இருக்கும்போது நாம முதல்ல அதை தான் நிராகரிக்கிறோம். நம்மளுடைய சோகத்தை நிவர்த்தி பண்றது, கவலையை நிவர்த்தி பண்றதுக்கு நண்பர்களை தேடி போறோம்.
நண்பர்கள் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்க முடியாது, சோகத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. சில ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆலோசனைகள் மோசமானதாக, அநேக ஆலோசனைகள் மோசமானதா தான் இருக்கும் இல்லையா? யோபு யோபுக்கு நண்பர்கள் வந்தாங்க, ஆலோசனை சொல்லணும், ஆறுதல் படுத்தணும்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்தாங்க இல்லையா? நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்களா? நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் தேவன் உனக்கு இத கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவனை குத்தி காட்டக்கூடியவர்களை தான் இருந்தார்களே, ஆறுதல் இல்லை. ஆனா யோபு ஆறுதலை தேர்தலை எங்க தேடினாரு? தேவனிடத்துல தேடினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னாரு இல்லையா? கர்த்தர் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இவ்வளவு நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், தீமையும் பெற வேண்டாமா என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சந்தோஷத்தை எங்க தேடணும்? கர்த்தரிடத்தில் தான் நாம தேடணும். அதற்கு தேவ வார்த்தையில் பரிச்சயம் இருக்கணும், தேவ வார்த்தையை அடிக்கடி படிக்கணும், ஆவிக்குரிய ஆகாரத்தில் நம்ம பலம் அடையணும். தேவன் நமக்கு 24 மணி நேரங்கள் கொடுத்திருக்கிறார், ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் வேத வசனம் படிக்கிறதுக்கு, சத்தியகாரியங்களை கேட்பதற்கு, இல்ல தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு ஒரு நாளையில நாம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? இல்ல உலகப்பரமான காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? அதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சொற்ப நேரம் தான் நாம செலவு பண்ணக்கூடியவர்களா நாம இருப்போம். அப்படி இருந்தோமானா நான் எப்படி ஆவிக்குரிய காரியத்துல பலம் அடைய முடியும்? விசுவாசத்தில் எப்படி நற்சாட்சி பெற்றவர்களா இருக்க முடியும்? எவ்வளவு அதிகமா சத்தியத்தை படிக்கிறோமோ, அதை குறித்து தியானிக்கிறோமோ, நமக்கு உரியதாக ஆக்கிக் கொள்கிறோமோ, அப்பதான் விசுவாசம் நற்சாட்சி பெற்றவர்கள் நாம இருப்போம். அப்ப ஆரம்ப காலத்து விசுவாசிகள் மூப்பராகி பாத்துருவாங்க, எவ்வளவு விசுவாச நற்சாட்சி பெற்றவங்க, அவர்கள் கிடைத்த சத்தியம் சொற்பம் இல்லையா? அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஆனா இப்போ நாம் அதை காட்டிலும் அதிகமா இருக்கணுமே. நாம் அதை காட்டிலும் அதிகமான வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களா இருக்கோம், சத்தியத்தை பெற்றவர்களா இருக்கோம் இல்லையா? மூப்பராய் பாத்திரவான்களுக்கு அந்த விசுவாசமே வேர் நன்றாகவே இருந்தது, அதன் மேல் கட்டப்பட்ட அன்பும் நன்றாக இருந்தது. அதே போல நாமும் இருக்கிறோமா? ஏன்னா பவுல் சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் உதவி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமா இருக்கிற யெசுவா கிறிஸ்துவை நோக்கி தைரியத்தோடு நாம் ஓடக்கடுவோம், பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று சொல்லுவதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகையினால்தான் அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது பூர்ணர்களாக வர்றாங்க, விசுவாச வீரர்கள் அவர்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது பூர்ணர்களாக வருகிறார்கள். ஏன்னா உயிர்த்தெழுதை குறித்து தான் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பூர்ணர்களாக வருகிறாங்க. அவர்கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கு, பினிஷிங் டச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த குண குறைபாடுகள் சிலவற்றை இருக்கும்போது அதையெல்லாம் எளிதிலே சீக்கிரமாக சரி பண்ணி கொள்வாங்க. இப்ப நாமளும் விசுவாசம் நற்சாட்சி கொடுக்கணும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உபத்திரவங்கள்ல நமக்கு சிக்ஷைகள் வரும்போது நம்முடைய விசுவாசத்தை நிரூபித்து காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமா நாம் கருத வேண்டும். பிரச்சனை வந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? ஆனா நம்முடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை நாம் கருதக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இப்ப சிக்ஷை விசுவாசத்தினாலே நாம மேற்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். சிக்ஷை விசுவாசத்தை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமா இருக்கிறது. இப்ப நன்றி அறிதலை காண்பிக்க கூட ஒரு தருணமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். சரி, அப்போ விசுவாசத்துல வளரக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா வெளிப்படுத்தம் 1:18 படிக்கிறோம். 1:18 என்ன சொல்லாரு? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று அங்க படிக்கிறோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் இல்லையா? இப்ப மரணம்னா என்ன, பாதாளம்னா என்ன, ரெண்டு காரியம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா மரணம் அப்படிங்கிறது டெத் ப்ராசஸ்.
மரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை இப்ப நாமெல்லாம் மரித்து கொண்டே இருக்கிறோம். ஆதாம் சாபம் இருக்குது, செத்துக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் மரணம் அப்படின்னு சொல்லி நாம இங்க சொல்லப்படுது. பாதாளம் அப்படிங்கிறப்ப மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். பாதாளம் அப்படிங்கிறப்ப குழி அப்படின்னு சொல்லி ஹெல் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. அதற்கான கிரேக்க வார்த்தை ஹேதேஸ். அப்ப டெத் அப்படிங்கிறப்போ அதுக்கான கிரேக்க வார்த்தை தான் நோட்ஸ்ன்னு வருது. அதாவது டெத் ப்ராசஸ், மரணத்தினுடைய ப்ராசஸ்ல இருக்கிறது. மரண ப்ராசஸ் எப்படி இருக்கு? மனவியாகுலம், சரீர இம்சை, சரீரம் விடாய்த்தல், இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனவியாகுலம் இருக்குது, சரீரம் இருக்குது, அவனுடைய சரீரம் வந்து விடாய்க்குது, இம்சை இப்படிதான் போய் கொண்டிருக்கூடியதா இருக்குது. அப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகள் அப்படிங்கிறப்போ டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கும் டெத் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் மரண நிலை இருக்கிறவங்களையும் இருவருமே உயிர்த்தெழுந்த நிலையில கொண்டு போறதுக்கான சாவி யார்கிட்ட இருக்கு? விசுவாசிட்டு இருக்கு. மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா? அவன்கிட்டதான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அந்த டெத் ப்ராசஸ்ங்கிறப்ப மனவியாகுலம் இல்லையா? மனவியாகுலம் எதனால வருது? நாம எதிர்பார்ப்பு நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் உண்மை நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தினால வருது. நாம ஒரு காரியத்தை எதிர்பார்ப்போம், ஆனா உண்மை நிகழ்வு வேற மாதிரி இருக்கும். அப்ப மன சஞ்சலம், மனவியாகுலம் இது வரக்கூடியதா இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்குவோம். ஆனா நடந்தது வேற ஒரு காரியமா இருக்கும், எதிர்பார்த்தது நடக்கல. அப்ப நம்முடைய எதிர்பார்த்தலுக்கும் உண்மை நடந்த நிகழ்வுகளுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தினால நமக்கு மன வியாகுலம், மன சஞ்சலம் வரக்கூடியதா இருக்கிறது. சரீரம் விடாய்க்குது அப்படிங்கிற பல விதமான நோய்கள் வருது. அப்ப நம்முடைய ஆகாரத்திலிருந்து தேவையான ஜீவ சத்துக்களை உறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய திராணி நம்ம சரீரத்தை இல்லை. அப்ப அங்க சரீரம் விடாய்த்து போகுது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்ல வேலை செய்யும்போது அடிபடுது இல்லையா? அப்ப அங்க சரீர இம்சை வருது, சரீரத்துக்கு உபத்திரவம், இம்சை வருது இல்லையா? நோய் வரும்போது உடம்பு வலிக்குது, கை வாலி இதெல்லாம் இருக்குது. அப்ப அங்க சரீர இம்சை வருது. அப்ப சரீரம் விடாய்க்குது இல்லையா? சரீரம் விடாய்க்குதுன்னா அப்ப நமக்கு தேவையான சத்துக்கள் இல்லை, சரீரம் சோர்ந்து போகுது, தளர்ச்சி அடையுது, எதுவுமே செய்ய முடியல. அப்ப சரீரம் விடாய்க்குது. இப்ப இந்த விதமான காரியங்கள் மூலமா தான் இந்த டெத் ப்ராசஸ் வரக்கூடியதா இருக்குது. சரி, அப்போ மரண நிலை, மரண நிலை அப்படிங்கிறப்போ அது ஒரு மறக்கப்பட்ட நிலை, டெத் ஸ்டேட். அதாவது மறிச்சாச்சு, நித்திரைக்கு போயிட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ணியாச்சு, குழிக்குள்ள போட்டாச்சு. அதனாலதான் ஹேதேஸ் அப்படிங்கிறப்ப டெத் ஸ்டேட் அதை குறிக்கூடியதா இருக்கிறது. அது மறக்கப்பட்ட நிலை. அவனுக்கு பூமியில நடக்கிறது எதுவுமே தெரியாது இல்லையா? ஜீவனற்ற எதுவுமே தெரியாதவருக்கு மறக்கப்பட்ட ஒரு நிலையா இருக்குது, உணர்வற்ற ஒரு செயலற்ற ஒரு நிலை. அதனாலதான் இங்க படுத்திருக்கிற மாதிரி படம் போட்டு காமிச்சிருக்காங்க டெத் ஸ்டேட்டை. இது டெத் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர்த்தையுமே என்ன பண்றாரு தேவன்? யெஷோவாசே உயிர்த்தெழுதற்கான ப்ராசஸ்ல அப்படியே கொண்டு போய் பூர்ணத்தை நோக்கி அடையிறாங்க. அப்ப டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உள்ள அந்த சத்துருவெல்லாம் எடுத்து போடணும், அழிச்சு போட்டு பூர்ண நிலை கொண்டு போகணும். மரண ஸ்டேட்ல இருக்கிறவங்க இல்லையா, டெத் ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவங்களும் உயிரோட கொண்டு வந்து படிப்படியாக முன்னேற்றி கொண்டு போகணும், போனதுக்கு முன்னாடி கொண்டு போகணும். இப்ப ரெண்டு செயல்பாடுகளுக்கும் உரிய திறவுகோள்களை யெஷோவா வைத்திருக்கிறேன் என்று அங்க சொல்லுகிறார் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இரண்டுக்கான திறவுகோள்கள் யெஷோவா தான் இருக்கு. மரண ஸ்டேட், டெத் ப்ராசஸ் எப்படி ஆரம்பத்துல வந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா அதை கொஞ்சம் விளக்கனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதாம் பாவம் செய்துட்டான் இல்லையா? பாவம் செய்த உடனே அவனுக்கு அபூர்ணம் வந்துருச்சா? இல்ல. பாவம் செஞ்ச உடனே கீழ்ப்படியாம போயிட்டான், பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்ச உடனே அவனுக்கு அபூர்ணம் வந்துருச்சா? நிச்சயமா அப்படி இல்லை இல்லைங்களா? அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா எப்ப அபூர்ணம் வந்ததுன்னு பார்த்தோம்னா தேவன் தன்னுடைய பராமரிப்பை அவனை விட்டு விலக்கிக்கிறாரு. ஏன்னா பாவம் செய்த நிலையிலும் கூட தேவன் பராமரிப்பை எப்படி கொடுத்திருந்தார்? மனிதனுக்கு, மனிதனோட ஜீவனோடு இருப்பதற்கு, சொந்த ஜீவனை பற்றி கொண்டு இருப்பது, இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு தேவனுடைய பராமரிப்பு அங்க தேவைப்படுது.
தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அங்க ஜீவ விருட்சத்துக்கு ஏதுவான கனிகளையும் கொடுத்திருக்கிறார். அதே போல அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவன் சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தினான். விளக்கப்பட்ட ஒரு கனி இருக்குது, ஜீவ விருட்சத்துக்கு ஏதுவான கனி இருக்குது. தேவன் அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு கொடுத்த சோதனை தேவன் கொடுத்த அந்த சுயாதீனம். சுயாதீனமா அவன் எதை வேணாலும் முடிவெடுத்து அதை செயல்படலாம். ஆனா அவன் என்ன பண்றான்? தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய ஜீவனை அபிவிருத்தி செய்து கொண்டு தக்க வைத்துக் கொள்வதற்கான ஜீவ விருட்சத்தினான கனியை கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு ஒரு தோழியை கொடுத்திருக்கிறாரு, ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு. மிருகங்கள், பறவைகள், பட்சங்கள் எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு. இவ்வளோ அதிகமான ஆளுகை எல்லாம் கொடுத்து இவ்வளவு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கும் போது அதிலே சந்தோஷம் மகிழ்ச்சி காணக்கூடியவனா இருக்கும். இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, தேவனை குறித்து அறிவிலே வளரக்கூடியவனாக, கிறிஸ்து சிந்தையிலே வளரக்கூடியவனாக தன்னுடைய கேரக்டரை அவன் வளர்த்துக் கொள்ளணும். தேவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்த தேவனுக்கு தான் கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆனா அதெல்லாம் செய்யாதபடிக்கு தேவன் கொடுத்த சுயாதீனம் கீழ்ப்படியாமைக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா ஏவாளை சாத்தான் வஞ்சித்து போட்டான். இருக்கிறதுல சந்தோஷப்படாதபடிக்கு தேவதூதர்களை போல ஆகும்னு சொல்லிட்டு அதிலே வாஞ்சித்ததுனால அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க. இப்ப பழத்தை கொண்டாந்து ஆதாம் கொடுக்கும்போது ஆதாமும் அதை தெரிந்தே அவனும் சாப்பிட்டுட்டான். அப்ப ஆதாம் தேவனிடத்திலே அன்பு கொண்டவதை காட்டிலும் சக தோழின் இடத்துல அதிகமான அன்பு கொண்டதுனால அங்க கீழ்ப்படியாமே வந்தது. கீழ்ப்படையாமே வந்ததுனால தேவன் தம்முடைய பராமரிப்பு விலக்கிக் கொள்கிறார். அவருடைய சரீர தேவைகளுக்கு சரீரத்திற்கு ஜீவனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான அந்த பராமரிப்பை எடுத்து விடுறாரு. ஏன்னாங்க படிக்கிறோம், மறுபடியும் அவன் ஜீவ விருட்சத்துக்கு கனியை சாப்பிட்டு ஜீவனோடு இல்லாதபடிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டுறாரு. அப்போ பாவம் செஞ்ச நிலையிலும் கூட ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதுவான தேவனுடைய பராமரிப்பு அங்க இருந்ததுன்னா அவன் தொடர்ந்து ஜீவனோடு இருந்துருவான். இப்ப தேவனுடைய பராமரிப்பு எடுத்துட்டாரு, வெளியே விரட்டிட்டாரு. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் பூமி அவனுக்கு சபிக்கப்பட்டதா இருக்கு. பூமி அவனுடைய ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான காரியங்களை கொடுக்காது. அது முன்னும் குறுக்கும் விளைப்பிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப அவனுடைய ஜீவனை அபிவிருத்தி செய்வது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே இருப்பதற்கு தேவையான சத்துக்கள் இல்லாதனால அவனது உடல் சரீரம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகுது, விடாய்த்து போகுது. சரீரம் விடாய்த்து போகும்போது நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு அவன் சொல்லி மனவியாகலும் வருது. ஏதேன் தோட்டத்துல இருந்துக்கும் போது எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியமா இருந்தோம், எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. இப்ப நமக்கு போதுமான சத்துக்கள் இல்லாதனால சரீரம் விடாய்த்து போகுது. சரீரம் விடாய்த்து போகிறதுனால மன சஞ்சலம் வருது. இப்ப அவன் என்ன பண்றான்? அதே போல கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லையா? நெத்தி வேறு நிலத்தி விழும்படிக்கு உழைச்சாதான் அவனுக்கு சாப்பாடு. அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அது கீழ்ப்படியாமையில் வந்த விளைவாக, பாவத்தினுடைய ஒரு விளைவாக இருக்கிறது. இப்ப இவனுடைய சரீரம் விடாய்த்து போகுது, மனவியாகுலம் இருக்குது. நம்ம சரீரத்தை சரியானத்தி பாதுகாக்கணும், அந்த சரீரத்துக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ அடுத்தவர்களுடைய உழைப்பை தான் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறான். மனுஷர்கள் பெருகும் போது அவங்க என்ன பண்றாங்க? பிறருடைய உழைப்பை தனக்குரியதா ஆக்கிக் கொள்ளும்படிக்கும், அவர்களை தனக்கு கீழாக தன்னுடைய காரியங்களை திருப்திப்படுத்துவதற்கு அவர்களை அடிமைப்படுத்தும்படிக்கும் இப்படி செய்ய ஆரம்பிக்கிறான். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் அங்க பாவம் வரக்கூடியதா இருக்கு. இப்படிதான் படிப்படியா சரீரம் அந்த விடாய்த்து போறது, மனவியாகவும் சரீர இம்சை இதெல்லாம் அதிகம் வர்றதுனால தன்னுடைய சௌகரியத்துக்காக மற்றவர்களுடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பாதிக்கும்படிக்கு இவன் நடக்கிறான். அப்படி பாதிக்கும் நடக்கும்போது அது அநீதி ஆகிறது. அந்த அநீதி எல்லாம் பாவம் ஆகிறது. இப்படி பாவம் படிப்படியாக அபிவிருத்தி பண்ணே போகுது. பாவம் அபிவிருத்தி அடைய அடைய அபூர்ணம் அபிவிருத்தி அடைந்து கொண்டே போகுது. அபூர்ணம் அபிவிருத்தி அடைய அடைய இது டெத் ப்ராசஸ். இதுதான் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இறுதியிலே உடலுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாதபடிக்கு வயதாகி போய் உடல் தளர்ந்து அவனை கட்டு விட்டு இல்லையா, சரீரத்தை ஒட்டு தன்மையெல்லாம் இழந்து கடைசியில மரணத்தை அடைகிறான். இதுதான் என்னது? டெத் ப்ராசஸ். டெத் ஸ்டேட் மரணத்தை அடைந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெத் ஸ்டேட். இப்ப இதுல இருந்து ரெண்டு பேர்த்தையுமே முன்னேற்றி கொண்டு போகும். அதற்கு தேவன் ஆண்டவர் என்ன பண்ணும்? அவர்களை தங்களுடைய பராமரிப்புக்கு எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? மரணத்தில் இருக்கிறவனும் உயிரோட கொண்டு வரணும்,
யெசுவாசு பெசிலியா காலம் ஆரம்பிக்கும் போது அப்பொழுது கொஞ்சம் பேர் உயிரோட இருப்பாங்க இல்லையா, அவர்களையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். இப்போ ரெண்டு பேர்த்தையுமே இந்த டெத் ப்ராசஸ்ல இருந்து மீட்டு எப்படி கீழிறங்கி போனாங்களோ மறுபடியும் மேலேறி போகும்படிக்கு, பூர்ணத்தை நோக்கி முன்னேற்றும்படிக்கு, இழந்து போனவர்களை திரும்ப பெறும்படிக்கு அவர்களை முன்னேற்றி கொண்டே போகணும். அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள சாவி அவர் வச்சிருக்கிறாரு. தம்முடைய பராமரிப்பை கொடுக்கிறாரு. பூமி தன் பலனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப தேவன் இவர்கள் யெசுவா கிறிஸ்துக்கு அந்த காரியங்கள் கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படி இவர்களை உயிரோட கொண்டு வந்து மறுபடியும் ஆதாம் எழுந்து போன அந்த பல நிலையை கொண்டு போய் வைக்கணும். இதற்கு தான் யெசுவா கிறிஸ்துக்கு 1000 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த மரண நிலையிலிருந்தும் டெத் ப்ராசஸ்ல இருக்கிற அந்த நிலையில இருக்கக்கூடியவர்களையும் படிப்படியாக முன்னேற்றி கொண்டே போகணும். படிப்படியாக முன்னேறணும்னா இப்ப இவர்களுக்கு என்ன தேவை? பராமரிப்பு. தேவனுடைய பராமரிப்பு தேவை. பூமி தன் பலனை கொடுக்கும். ஏன்னா பூமி தன் பலனை கொடுக்காதனால அவனுடைய சரீரம் விடாய்த்து போகுது. மனவியாகலும் சரீரம்சை விடாய்த்தல் இதெல்லாம் வரும். இப்போ யெசுவா கிறிஸ்து பூமியை ஆளுகை ஆரம்பிக்கிறார் அப்படின்னாக்க அப்போ பூமியில இருக்க சத்துருக்கள் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பாவமான காரியங்கள் எல்லாம் நீக்கி போட்டுறார். இப்ப நீக்கி போட்டுட்டு இப்ப இவர்களுக்கு பூமி வந்து தன் பலனை கொடுக்கும்படிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். விளைச்சல் அதிகமாக கொடுக்குறாரு. ஜீவ சத்துக்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. டெத்து இந்த மரண சாபத்துல இருந்தவங்களை முதல்ல சாபத்திலிருந்து விடுவிக்கிறாரு. சாபத்தில் விடுவித்து தன்னுடைய பராமரிப்புல எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு. பராமரிப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட இவர்களுக்கு என்ன இருக்குது? பழைய பாவ இயல்புகள், பாவ குண இயல்புகள் இருக்குது. அந்த குண இயல்புகள் சத்துருக்களா இருக்குது. அந்த சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கணும். அப்ப இவர்களுக்கு போதிக்கிறார் இல்லையா? சத்திய வசனங்களை கொடுக்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படி வைக்கிறாரு. அதுதான் புது உடன்படிக்கை பிரமாணங்கள். இப்போ புது உடன்படிக்கை பிரமாணங்களை கீழ்ப்படிய தேவனுடைய பராமரிப்பின் கீழே அவர்கள் சரீரமானது பூர்ணத்தை நோக்கி முன்னேறுகிறது. இப்ப பாவம் செய்யும் போது அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுத்து அவரிடம் உள்ள அந்த பாவ இயல்பை நீக்கிறார், குணமாக்குறார். இப்படி படிப்படியாக அவருடைய கேரக்டரை டெவலப் பண்ணிட்டே போகும். அவர் பராமரிப்பை கொடுக்கிறாரு, நல்ல சூழ்நிலைகளை கொடுக்கிறாரு, சத்திய வசனங்களை கொடுக்கிறாரு. அது கீழ்ப்படிக்கு தேவையான தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். ஏன்னா மாம்சமான யாவருக்காகவும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப மாம்சமான யாவருக்கும் அவருடைய ஆவியை ஊற்றும் போது இப்படி கிறிஸ்துடைய பராமரிப்பிலே படிப்படியாக முன்னேறி கொண்டே போகக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படி அவர்களும் உள்ள சத்துருக்களை எடுத்துக்கொண்டே போகிறார். எடுத்துக்கொண்டே போயிட்டு கடைசியில அந்த பூரணத்துக்கு கொண்டு வரும்போதுதான் என்ன ஆகுது? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்தோட டெத் ப்ராசஸ் இப்படி படிப்படியாக முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறாரு. இப்ப இழந்து போனதுல திரும்ப கொடுக்கணும். அந்த திரும்ப கொடுக்கும் காலங்கள் வரும் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இப்போ வந்திருக்குது இல்லையா? அப்ப யெசுவா அந்த 2 நிலைகளில் இருந்து மனிதர்களை விடுவித்து ஆதாம் இழந்த பூரணத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப அதற்கு இவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? இப்ப இருக்கிற காலகட்டத்துல பூரணத்தை கொடுத்தா அனுபவிக்க திராணி வேணும் இல்லையா? இப்ப இந்த ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஒருவேளை தேவன் ஆண்டவர் பூரணத்தை கொடுத்துட்டாருன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு திராணி வேணும். எழுந்த உடனே பூரணத்தை கொடுத்தால் அவர்களுக்கு அந்த திராணி இருக்காது. அவர்களுக்கு அது வெறும் வேதனை மிக்கதாக தான் இருக்கும். ஆகையினால எழுந்த உடனே அவர்களுக்கு பூரணத்தை கொடுக்கறது இல்லை. அவர்கள் கீழ்ப்படிய பூரணத்திலே வளர்ந்து கொண்டே போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப ஆதாமுக்கு அது இருந்ததா பார்த்தோம்னா பூர்ணம் இருந்தது. ஆதாமுக்கு முழு பூர்ணம் இருந்தது. தேவன் மனிதனை செம்மையானவனோ படைத்தார். அநேக உபாயத்தை உண்டாக்கி கொண்டான். பூர்ணம் இருந்தது. ஆனா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான திராணி இல்லை. ஏன்னா கீழ்ப்படியில அவன் கீழ்ப்படைந்திருப்பானால், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டே இருப்பானால் இல்லையா? அப்ப நிச்சயமாக அவன் தொடர்ந்து திராணி உள்ளவனாக இருப்பான். அந்த பூர்ணத்தை தக்க வைத்துக் கொண்டு ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான திராணி உள்ளவனாக இருப்பான். ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் ஒருவேளை எடுத்தோடனே பூர்ணத்தை கொடுத்தாரானால், உயிர்த்தெழுந்து வரும்போது இவர்களுக்கு பூர்ணத்தை கொடுத்தாரானால் இவர்களுக்கு அந்த திராணி இருக்காது. ஆகையினால கீழ்ப்படிய படிப்படியாக அந்த திராணியை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு.
அப்ப இந்த திராணிய நாம தான் தகுதியை நாம தான் வளர்த்து கொள்ளணும். கேரக்டரை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டே போகிறோமோ அந்த அளவுக்கு ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பூரணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான திராணி நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப பூரணத்தை தக்க வைக்கணும்னா அதற்கு நீதி வேணும். நீதி உணர்வு இருந்தாதான் பிற உரிமைகளை எல்லாம் நாம மதிப்போம் இல்லையா? இப்ப நீதினா என்ன? எல்லாரும் நம்ம சொல்றோம் நீதி நீதி அப்படின்னு அடிக்கடி நம்ம படிக்கிறோம். பிறருக்கு அநியாயம் பண்ணாத அப்படின்னு யாரு? பிரதர் ஆஹ் இப்போ சொல்லுங்க சிஸ்டர், நிறைய என்ன பிரதர், சொல்லுங்க. இது நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கிறீங்க. இந்த ஸ்டார்டிங்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாய் இருக்கிறேன்னு சொல்ற போது, இப்ப நீங்க இங்க 2 கொடுத்துருக்கீங்க, டெத் ஸ்டேட் டெத் ப்ராசஸ்ன்ட்டு. அப்ப பாதாளத்திற்குரிய திறவுகோள்னா இங்க இத வந்து இங்க எதை மீன் பண்ணி எடுத்துக்கிறது? பாதாளம் பண்ணா டெத் ஸ்டேட் தான் பாதாளம். அப்ப மரணத்திற்குன்னு அப்படின்றது வந்து இங்க டெத் ப்ராசஸா? மரணம்ங்கிறது டெத் ப்ராசஸ். இப்ப நாமெல்லாம் டெத் ப்ராசஸ்ல இருக்கிறோமா, டெத் ஸ்டேட்ல இருக்கிறோமா? நாம டெத் ப்ராசஸ்ல தான் புரியல. இருக்கும். குட். டெத் ப்ராசஸ்ல தான் இருக்கும். நம்ம தாய் தப்பெல்லாம் மறுத்திட்டாங்க இல்லையா? ஆமா. அவங்கள டெத் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. சரியா? புரியுதா? இந்த டெத் ஸ்டேட்ல இருக்கிறவங்கள தான் ஹெல் சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாதாளம். பாதாளம்னா என்ன அர்த்தம்? ஹெல்னா ஹேதேஸ். ஹேதேஸ்னா குழி இல்லையா? கல்லறை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதற்கான கிரேக்க வார்த்தை ஹேதேஸ். பாதாளம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கிரேக்க வார்த்தை ஹேதேஸ் இல்லையா? அப்படிங்கிறப்போ இது குழிக்குள்ள புதைச்சவங்கள, கல்லறைக்குள்ள இருக்கிறவங்கள புதைச்சிட்டாங்க, மரண ஸ்டேட்ல இருக்கிறவங்கள அது குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப யெசுவாகிறிஸ்து மரித்தோர் தங்களில் உள்ள மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு சொல்றாரு. சரியா? மரித்தோர் தங்களில் உள்ள மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சு கொள்ளுறீங்க? அங்க இந்த ரெண்டும் இருக்குது. டெத் ஸ்டேட் டெத் ப்ராசஸ்ல இருக்குது. தேவனுடைய பார்வையில நாமெல்லாம் மரித்தவர்கள். மரண சாபம் நம்ம தலையில இருக்கு இல்லையா? நாமெல்லாம் மரித்தவர்கள். இந்த மரித்தோர் தங்களில் மரித்தோரை அதாவது நித்திரை அடைந்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றிக்கோ அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அங்கே டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க டெத் ஸ்டேட்டுக்கு போனவங்களை அடக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா சிஸ்டர்? டெத் ஸ்டேட் வந்து பாதாளம், டெத் ப்ராசஸ் வந்து மரணம், அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, மரணம்ங்கிறது டெத் ப்ராசஸ். இங்க இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்க மரணம் அப்படிங்கிறது டெத் ப்ராசஸ் இல்லையா? பாதாளம் அப்படிங்கிறத குழிக்குள்ள போனவங்க, கல்லறைக்குள்ள போனவங்க, அப்படி புரிஞ்சுக்கங்க. கல்லறைக்குள்ள போனவங்க. அந்த கோடு வந்து மேல உயர்ந்துட்டே போற மாதிரி இருக்கு இல்லையா? அது எப்படி ஆப்போசிட்ல பாக்கணுமா, எப்படி பாக்கணும் பிரதர்? இது இப்படிதான் போகணும். இப்படி ஏறமாறு கோடம் விட்டணும், இது மேல போயிட்டே இருக்கணும் இல்லையா? சின்னதுலயே மேல போயிட்டே இருக்கணும். டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க, அதாவது பெசிலியா காலத்துல இல்லைங்களா? பெசிலியா காலம்னா மறிச்சிருவோம்ல. இப்ப நாம படிக்க காரியம்னா உயிர்த்தெழுதலை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல, சரிங்களா? உலக மக்கள் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய, அதாவது உயிரோடு எழுந்து வரக்கூடிய அந்த காலகட்டம். புரியுதுங்களா? இது அப்போ அந்த டெத் காலகட்டத்துக்குரிய ரிவர்ஸ்ல வருமா? அப்போ இப்ப நம்ம இருக்கிறதும் டெத் ப்ராசஸ். அப்போ நம்ம வந்து மறிச்சு அப்புறம் உயிர் தெழுந்து வர்றதும் டெத் ப்ராசஸ் தான் வருமா? மரித்து உயிர்த்தெழு சிஸ்டர், பெசிலியா காலம் வரும்போது, பெசிலியா காலத்துல எப்போ வரும்? பெசிலியா காலம் எப்போ ஆரம்பிக்கும்? இஸ்ரவேலர்கள் இல்லையா? இஸ்ரவேலர்கள் உலக மக்கள் எல்லாமே சூழ்ந்து கொள்வாங்க. ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. இஸ்ரவேலர்கள்
தேசத்துல வரக்கூடிய உலக ஜாதிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கொள்ளையடிக்க வருவாங்க. அப்ப அவர்களோட கை தாழ்ந்து போகுது இல்லையா? அப்ப தாழ்ந்து போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தேவனை நோக்கி முறையிடுவாங்க, கூப்பிடுவாங்க. ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கு அழுகிறது போல அழுது கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் இல்லையா? சகரியால படிச்சிருக்கிறோம். அப்படி அழும்போது தேவன் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்து எதிராளிகளை அழித்து போடுவார். இதுதான் கடைசி, இந்த மகாபரத காலத்தோட கடைசி கிளைமாக்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ராஜ்ய ஸ்தாபிதமாகும். அந்த காலகட்டத்துல மூப்பராய பாத்திரவாங்க உயிரோடு வந்திருப்பாங்க, அவர்கள் மத்தியில இருப்பாங்க. இது குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ மூப்பராக அந்த பாத்திரவான்கள் தான் உயிரோடு வந்திருந்த அந்த மூப்பராய பாத்திரவான்கள் தான் அவர்களுக்கு ஒரு மனமாறுதலை கொடுத்து தேவனை நோக்கி அவங்களுடைய இருதயத்தை தேவனை நோக்கி திருப்பி அந்த காரியங்களை செய்ய வைப்பாங்க. இப்ப அவங்கள செய்வாங்க. இப்ப எல்லா தேசமும் அழிக்கப்பட்டு போயிருது இல்லைங்களா? எல்லாத்தையும் அழிக்கப்பட்டு போயிடுது. ராஜ்யம் அங்கே இஸ்ரேல் இருந்து சாபிதமாக ஆரம்பிக்குது. ராஜேஸ்வரர் சாபிதமாக ஆரம்பிக்கும் போது அப்ப கொஞ்சம் பேர் உயிரோட இருப்பாங்க இல்லையா? அங்க இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, மற்ற உலக நாடுகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? இயேசு சொல்றாரு, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படாத இருந்தா ஒருவனாலும் தப்பி போவதில்லை அப்படிங்கிறார். இப்ப அந்த நாட்கள் குறைக்கப்படுது, அதுல கொஞ்சம் பேர் மீதியா இருக்கிறாங்க. அந்த மீதியா இருக்கிற அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க? நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்னு சொல்லி வர்றாங்க இல்லையா? அப்போ இஸ்ரவேல ராஜ்யம் சாபிதமாகுது. இஸ்ரவேல ராஜ்யம் சாபிதமாகக்கூடிய அந்த காலகட்டத்துல முதலாவது மூப்பராய பாத்திரவான்கள் உயிரோடு வந்துட்டாங்க. அதுதான் பெசிலே ஆரம்பம். சரியா? மூப்பராய பாத்திரவான்கள் அங்க காணக்கூடியவர்களாக ஆட்சியை ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் வந்து டெத்து, அந்த காலகட்டத்துல கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறாங்க. சரியா? அந்த உயிரோடு இருக்கிறவங்க டெத் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. சரிங்களா? உயிரோடு இருக்கிறவங்க டெத் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. மரித்த நிலையில இருக்கிறவங்க கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களை சாபம்லாம் நீக்கப்பட்டு போயிடும். மரணம் வந்து எடுபட்டு போகுது, மரண சாபம் எடுபட்டு போகுது. கிறிஸ்துவோட மீட்கும் பலி இவர்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இவங்க என்ன பண்ணணும்? முன்னேற்றம் அடைந்து போகணும். புது உடன்படிக்கை அங்க இனாகுரேஷன் ஆகுது எருசலேம்ல. மாம்ச மத்தியில ராஜ்யம் சாபிதமாகும் போது புது உடன்படிக்கை, பழைய சட்டத்திட்டங்களும் கிடையாது. உலகத்துல சாத்தான இருக்கிற காலத்துல இந்த சட்டத்திட்டங்கள் இல்லாதபடிக்கு புது உடன்படிக்கையின் சட்டத்திட்டங்கள் அமுலாகுது. அந்த உடன்படிக்கை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடைந்து போகணும். சரிங்களா? புரியுது அந்த காரியம்? அவங்க வந்து பாவத்துல இருந்து மீட்டெடுக்கப்படுவாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா. அப்ப உயிரோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா சிஸ்டர்? இஸ்ரவேல் ஜனங்கள் உயிரோட இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என் ஆவியை ஊத்துவேன், என்ன பத்தி ஆவியை ஊத்துவேன். அவர்கள் ஒரு தலைச்சன் பிள்ளைக்கு அழுகிறது போல அழுவார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி காப்பாற்றுவார் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இக்கடி காலத்துல? அப்ப அவங்க மரிக்க மாட்டாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அவங்க மரணத்தை காண மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? மரணத்தை காண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க இப்ப மரணத்தை காண்றாங்களா இல்லையா? இப்ப நாமளாம் மரணத்தை கண்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் மறிப்போம். இப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த நேரத்துல இருக்கிறவங்க இப்போ சிஸ்டர் இல்ல குழப்பிக்க கூடாது. இப்ப நாம டெத் ஸ்டேட்டுக்கு போகல. சரியா? நாம டெத் ஸ்டேட்டுக்கு போகல. ஆனா இந்த மரணம், மன வியாகுலம், சரீர இம்சை, சரீர விடாய்த்தல், இதெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப மரணத்தை நாம அனுபவிக்கிறோமா இல்லையா? நம்ம அனுபவிக்கிறோம். குறைஞ்சிக்கிட்டே போகுதா இல்லையா? வயசாகிட்டே போகுதுன்னா நம்ம மரணத்தை அனுபவிக்கிறது தானே அர்த்தம். ஆமா. நம்ம உடல் தளர்ந்து போகுது, சோர்ந்து போகுது, இதுதானே டெத் ப்ராசஸ். டெத் ப்ராசஸ் நாம அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. அப்ப மரணத்தை நம்ம ருசி பார்க்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஓகே பிரதர். இப்ப இந்த இவங்களை சொல்றேன் நான். அந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம்
ஏஷியன் வர்த்திஸ் வந்த அப்புறம் இருக்கிறவங்கள பத்தி நான் கேக்குறேன். இப்ப அவங்க தானே நீங்க சொல்றீங்க அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா சிஸ்டர், இஸ்ரவேல கொஞ்சம் பேர் உயிரோட இருப்பாங்களா? அந்த ஆமா. சீனை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி பாருங்க. மூப்பராய பாத்திரம் ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேல கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கிறாங்க. உலகத்துல அங்கங்க கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கிறாங்க. சரியா? ஓகே. அந்த சீன் சரியா? இப்ப இஸ்ரவேல கொஞ்சம் பேர் உயிரோட இருக்கிறாங்க. உயிரோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊத்திட்டாரு. தம்முடைய ஆவியை கொடுத்துட்டாருன்னா அப்ப அங்க என்ன நடந்திருக்குது? தம்முடைய ஆவியை கொடுத்ததுனால தான் விண்ணப்பம் பண்றாங்க. மனம் மாறுதல் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க இல்லையா? ஆமா. ஆவியை கொடுத்துட்டாருன்னா அவர்கள்ட்ட இருந்த அந்த சாபம் நீக்கப்பட்டு போயாச்சு இல்லையா? சரி. சாபம், மரண சாபம் நீக்கப்பட்டு போயாச்சு. மரண சாபம் நீக்கப்பட்டு போயாச்சுன்னா இப்ப கிறிஸ்துவின் அரசாட்சியின் கீழே காணக்கூடிய வகுப்பாராக மூப்பராக பாத்துருவாங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் புது உடன்படிக்கை அங்க ஸ்தாபிதமாகுது. மூப்பராக பாத்துருவாங்க காணக்கூடிய ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க. ஏன்னா உன்னுடைய நியாயாதிபதிகள் முன் இருந்தது போல நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்கிறாரா? சரி. அப்ப நியாயாதிபதிக்கு மூலமாக புது உடன்படிக்கை இனாகுரேஷன் ஆகுது. அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க காணக்கூடாத வகுப்பாரோ கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாராகவும் இருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரியா? ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. புது உடன்படிக்கை இனாகுரேஷன் ஆயிடுச்சு. ஆதாமின் சாபம் எடுபட்டு போயாச்சு. சரியா? ஆதாமின் சாபம் எடுபட்டு போனதுனாலதான் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தேவன் கொடுக்கிறார். பெந்தேகோஸ்தே நாள்ல தேவன் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறாருன்னா அப்ப அவங்களுக்கு நாம என்ன படிச்சிருக்கோம்? ஆதாமின் சாபம் எடுபட்டு போயிடுச்சு. சரியா? பரிசுத்தவான்களுக்கு இப்ப நான் சொல்றது பெந்தேகோஸ்தே நாள்ல. பெந்தேகோஸ்தே நாள்ல ஆதாம் சாமம் எடுபட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவி கொடுக்கும்போது புது சிருஷ்டியை தேவன் கொடுக்கிறாரு. புது சிருஷ்டியை அதை அபிஷேகிக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் அங்க நடக்குது. அப்ப ஆதாம் சாபம் அவர்கள் எடுபட்டு போயிடுச்சு. 8ஆம் நாளுக்கான உரிமைகளை அவர்களை பெற்றதாக தேவன் கருதுகிறார். இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியா? இப்போ இங்க பெசிலியா காலத்துல தேவன் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு ஊற்றுகிறாரு. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்ப விண்ணப்பம் ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கு அழுகிறது போல கர்த்தராய யெஷுவா கிறிஸ்துவுக்காக அழுது தேவன் நோக்கி மன்றாடுவாங்க. அவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவாங்க. மன்றாடும் போது அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பு கிடைக்குது. சரியா? மகாபுத்திரம் அதோட பினிஷிங் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ராஜ்ய சாபிதம் ஆகுது. ராஜ்ய சாபிதம் போகும்போது அங்க உயிரோடு இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப அவங்க டெத் ப்ராசஸ் எடுபட்டு போயிடுச்சு. சரியா? டெத் ப்ராசஸ் எடுபட்டு போன அவங்க மறுபடியும் ஆதாம் இருந்து பழைய நிலைக்கு போகணும். பழைய நிலைக்கு போகணும்னா இப்ப அவர்கள் எந்த அளவுக்கு புது உடன்படிக்கை கீழ்ப்படிந்து கொண்டே போகிறார்களோ, அந்த அன்பிலே வளர்ந்து கொண்டே போகிறார்களோ, அதுக்கு ஏற்ற விதமாக இது மேல எப்படி முன்னேறி கொண்டு போவாங்க. ஏரோமார்க்கு போனதுனால உங்களுக்கு இதா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏரோமார்க் என்ன போட்டு வரலையா? இல்லைங்க, எனக்கு ஏரோமார்க்கு பிரச்சனை இல்ல பிரதர். எனக்கு இந்த 2 இதுக்கு தான் நான் உங்ககிட்ட டவுட் கேட்டேன். மரணத்திற்கும் பாதாளத்தோட திறவுகோள்கள் அப்படின்னு சரி. இப்ப இந்த திறவுகோல்ல என்னது? உயிரோட இருக்கிறவங்களுக்கும் மரித்த நிலையில் இருக்கிறவங்களையும் மறுபடியும் இந்த உயிர்த்தெழுதல் ப்ராசஸ்ல கொண்டு போகக்கூடிய அதுக்கு தேவையான திறவுகோல். புரியுதா? திறவுகோல்னா என்னன்னு? இங்க அப்ப டெத் ப்ராசஸ்ன்னு சொல்றது வந்து மகா உபத்திரத்துக்கு பிறகு இருக்கிற உயிரோட இருக்கிற மக்கள் அப்படி எடுத்துக்கலாம். கரெக்டா? கரெக்ட். மகாபுத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெசிலியா காலத்து ஆரம்பத்துல யார் யாரெல்லாம் உயிரோட இருக்கிறாங்களோ இல்லையா, அவங்கள டெத் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. சரியா? இப்ப அவங்களோட சாபம் நீக்கப்பட்டு மரண சாபம் எடுபட்டு போச்சுன்னா இப்ப அவர்கள் கீழ்ப்படியாமையினால்தான் மரண சாபம் வந்தது. ஆமா. இப்ப கீழ்ப்படிய முன்னேற்றத்துக்கு போய் கொண்டே இருக்கணும். பூரணத்தை நோக்கி போகணும் இல்லையா? ஆமா. அது அப்படி கொண்டு போறதுக்கு தேவையான சாவி, இவருடைய பாவம் நீக்குவதற்கு தேவையான சாவி இல்லையா? யார்கிட்ட இருக்கு? எஸ்ஆர் தான் இருக்கு. ஓகே.
அதே போல இந்த டெத் ஸ்டேட் மரித்த நிலையில இருக்காங்க கல்லறைக்குள்ள, ம் அவர்களையும் உயிரோட கொண்டு வரணும். அவர்களையும் உயிரோட கொண்டு வந்து இந்த ப்ராசஸ்ல பூரணத்தை நோக்கி கொண்டு போகணும். அதற்கான சாவி அது அவர்கிட்ட தான் இருக்கு. அதுதான் பாதாளத்துக்கு உரிய திறவுகோல். ஓகே இப்ப ஓகே இவர்களுடைய சாபம் நீக்கப்பட்டதானே இவருக்கு உயிரோட கொண்டு வர முடியும். ம் சரிங்களா சிஸ்டர்? ஓகே. குழப்பதா? இல்ல இப்ப டெத் ஸ்டேட்ன்றது நம்ம இறந்த அப்புறம் இருக்கிற நிலை. டெத் ப்ராசஸ்ன்றது வந்து மகா உட்பத்திரத்துக்கு அப்புறம் உயிரோட இருக்கிறவங்களோட நிலை. ஆமா. மகாபத்தரும் உயிரோட இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கவங்கள பூரணத்தை நோக்கி முன்னேற்றணும். பூரணத்தை நோக்கி முன்னேற்றம்னா அவர்கள் மேல இருக்கிற மரண சாபம் எடுபட்டு போகணும் இல்லையா? ஆமா. அப்ப அவர்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கணும். யோவேல் படிக்கிறோம்ல, மாம்சமான யாவருக்காகவும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப ஆவியை அங்க ஊத்தணும். இது ஒரு நிலை. இது வந்து டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கான சாவி, அவங்களுடைய சாபம் எடுபட்டு போய் முன்னாடில கொண்டு போறதுக்கு அதற்கான திறவுகோல் அவர்கிட்ட இருக்கு. மரணத்திற்கான திறவுகோல் இல்லையா? இவர்கள் கொண்டு போனா மட்டும் போதுமா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படணும் இல்லையா? ஆமா. அப்ப கல்லறைக்குள்ள இருக்கிறவங்களும் உயிரோட கொண்டு வரணும். அவர்களுடைய மரண சாபை நீக்கி அவர்களே உயிரோட கொண்டு வந்து இப்படி கொண்டு போகணும். இதுல இந்த ப்ராசஸ் கொண்டு போகணும். அப்ப அதற்கான சாவி, அவங்களோட மரண சாபத்தை நீக்கி அவர்களை உயிரோடு கொண்டு வருவதற்கான அதற்கான சாவி அது பாதாளத்துக்கு உரிய திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே அவர் தான் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தவர் இல்லையா? உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை கொண்டுதான் இந்த காரியங்களை செய்யறாரு. புரியுதா சிஸ்டர்? ஓகே பிரதர். இப்போ இந்த டெத் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க வந்து இனிமே மரணத்தை பார்க்கணும்னா அவங்க தன் பாவத்துக்காக மரிக்கிற நிலைமைக்கு போயிடுவாங்க அவங்க. கரெக்டா? ஆமா. இனி அவங்க மரணத்தை காணும்னா தன் பாவத்துக்கு தன்னுடைய பாவத்துக்கு மறிக்கிறாங்கன்னா அது 2ஆம் மரணம். ஓகே. சரியா? ஆதாம் சாபம் இவங்களுக்கு எடுபட்டு போயிடும். ஆதாம் சாமம் எடுபட்டு போனதுனால தான் முன்னேற்றத்துக்கு கொண்டு போறாரு. ஆதாம் சாமம் எடுபட்டு போனதுனால கிறிஸ்துவோட பராமரிப்பு கீழே வர்றாங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அப்ப முன்னேற்றத்துக்கு போறாங்க. பூரணத்தை நோக்கி முன்னேறாங்க. அப்ப இங்கே படுத்து கிடக்கிறவங்களையும் குழிக்குள்ள இருக்கிறவங்களையும் உயிரோட கொண்டு வர்றாரு. அவர்களை இதே பாதையில முன்னேற்றத்துக்கு நோக்கி கொண்டு போறாரு. இவர்களோட சாபத்தையும் நீக்கிறாரு. உயிரோட இருக்கிறவங்கள சாபத்தையும் நீக்கிறாரு. டெத் ப்ராசஸ் சாபத்தையும் நீக்கிறாரு. அதுதான் அந்த சாவி. ஓகே ஓகே பிரதர். சரிங்களா சிஸ்டர்? ஓகே புரியுதா பிரதர். போகும்? புரிஞ்சிச்சு பிரதர். நீங்க அந்த வசனத்துக்கு டிராயிங் போட்டதுனால நல்லா புரிஞ்சிச்சு பிரதர். சரி. இது முன்னே ஏறுமாறு போட மாட்டேன். சரி அது பார்ப்போம். இன்னும் இப்போ வரமாட்டேன். அப்ப இதெல்லாம் போகணும்னு கொண்டு போகணும்னா அங்க என்ன வேணும்? கீழ்ப்படிதல் வேணும் இல்லையா? அதான் இங்க சொல்லக்கூடிய காரியம். இப்ப 2 நிலைகளில் இருந்து மனிதர்களை விடுவித்து பூர்ணத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு இல்லையா? இப்ப அதற்கு என்ன எதிர்பார்க்கிற இப்படி செய்யறாரு. அவர் செய்யற காரியங்களையும் சொல்லிட்டோம். இப்ப அதற்கு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அப்படிங்கிற காரியங்களை நாம வந்து அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து நாம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே பிரதர். சரி. அன்பின் தேவன் தாமே நம்ம ஆஸ்பத்திரி நடத்துவாராக. ஆமே. சரி, இப்ப இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? மரியா, ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? மரியா வரவே இல்லையா? வந்திருக்காங்களே. சரி, கேள்வி ஒண்ணு இல்லைன்னா நாம இதோட முடித்துக் கொள்ளலாம்.